जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरांग महापूर्ण नित्यानंद करणम, जय श्री रूप रघुनाथ करणम, जय श्रीला புரோபாதி மகாராஜ் கரணம், என் குருநாத கரணம். தொடர்ந்து நம்ம சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸ் பண்ணிப்போம். கிளாஸ் வந்துக்கூடிய அனைத்து பொதுவும் அடியோனை பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னைக்கு சைத்தன்ய சரிதாமிரதா படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லபடியாக எல்லாரும் மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் தைப்பூசம் ஃபெஸ்டிவல் நடந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா, நல்லபடியாக எல்லாரும் போயிட்டு வந்திருப்பீங்க. பகவான் பத்தி முடிஞ்ச வரைக்கும் வந்து தெரிஞ்சவங்களுக்கு பேசியிருப்பீங்க. நிறைய பேர் பகவானுக்கு பிரசாதம் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் ஆல்சோ சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸ் வந்து சாதாரண இல்லை. அது நம்ம வந்து படிக்கும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நம்ம சொந்த சக்தியாக முடியாது. வைஷ்ணவ கருணைகள் இல்லாம, ஆச்சாரிய கருணை இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதனால ரூப ரகுநாத ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ரகுநாதாஸ் கோஸ்வாமி, ஜீப கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி அண்ட் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, சைத்தன்ய மகாபுர நித்யானந்த கருணையோட நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணி இந்த கிளாஸ் ஆரம்பிப்போம். ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரே ராம் 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 ஹரி ஹரி. ஓகே, சைத்தன்ய சரிதாமிரதா ஆதி லீலா அத்தியாயம் 1 சாப்டர் 1 ஆன்மீக ஆச்சாரியர்கள் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ். ஓகே, நம்ம இன்னைக்கு படிக்கக்கூடிய ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 62 62. இன்னைக்கு நம்ம 3 ஸ்லோகம் பார்க்க போறோம். 62, 63, 64, 62, 63 and 64. ஓகே, 62 முதல். சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் துவஹம் மத் அன்யதே நா ஜானதி நாஹம் தேப்யோ மனாகபிஹி. சாதவா சாதுக்கள், ஹிருதயம் இதயம், மஹ்யம் எனது, சாதுனாம் சாதுக்களின், ஹிருதயம் இதயம், து உண்மை, அகம் நான், மத் என்னை விட, அந்நியத் மற்றவர், தே அவர்கள், நா இல்லை, ஜானந்தி அறிவர், நா இல்லை, அகம் நான், தேப்ய அவர்களை தவிர, மன சிறிது, அபி கூட. மொழிபெயர்ப்பு. சாதுக்களே எனது இதயம் நான் மட்டுமே, சாதுக்களின் சாதுக்களே எனது இதயம் நான் மட்டுமே, சாதுக்களின் இதயம் அவர்களுக்கு என்னை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. எனவே அவர்களை தவிர வேறு எவரையும் நான் என்னுடையதாக அங்கீகரிப்பது இல்லை. ஓகே, இங்கிலீஷ்ல ஒரு ஆளு. Saints are my heart, and only I am their heart. They do not know anyone but me, and therefore I do not recognize anyone besides them as mine. Thank you, Mother. Shri Bhaktivedanta Swami Srila Prabhupada Maharaj Purulurukku Jai. இந்த ஸ்லோகம் ஸ்ரீம பாகவதம் 9வது காண்டம் 4வது அத்தியாயம் 68வது ஸ்லோகத்தில் துர்வாச முனிவருக்கும் அம்பரீஷ மாமன்னருக்கும் இடையிலான பிரச்சனையின் போது காணப்படுகிறது. இப்பிரச்சனையின் விளைவாக துர்வாச முனிவர் மன்னரை கொல்ல முயன்றார். அப்போது முழுமுதற் கடவுள் புகழ்பெற்ற ஆயுதமான சுதர்சன சக்கரம் பக்தி நிறைந்த மன்னரின் பாதுகாப்பிற்காக அங்கே தோன்றியது. சுதர்சன சக்கரம் துர்வாச முனிவரை தாக்கிய போது பயந்து ஓடிய அவர் சுரகத்தில் உள்ள சிறந்த தேவர்கள் அனைவரிடமும் தஞ்சம் அளிக்கும்படி வேண்டினார். அவர்களில் ஒருவரால் கூட அவருக்கு பாதுகாப்பு அளிக்க இயலவில்லை என்பதால் துர்வாச முனிவர் பகவான் விஷ்ணுவிடம் மன்னிப்பை வேண்டினார். இருப்பினும் மன்னிப்பை வேண்டுவதாக இருந்தால் அவர் அதனை மாமன்னர் அம்பரீஷிடமிருந்தே பெற வேண்டும். தம்மிடமிருந்து இல்லை என்று பகவான் விஷ்ணு முனிவருக்கு அறிவுறுத்துகிறார். அச்சமயத்தில் இந்த ஸ்லோகம் பகவான் விஷ்ணுவினால் உரைக்கப்பட்டது. பூர்ணமானவரும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டவருமான பகவானால் தமது பக்தர்களை இதயபூர்வமாக கவனித்துக் கொள்ள முடியும். அவரது திருவடிகளில் யாரெல்லாம் தஞ்சம் அடைந்துள்ளார்களோ அவர்கள் அனைவரும் எவ்வாறு பாதுகாத்து உயர்த்துவது என்பதே அவரது அக்கறையாகும். அதே பொறுப்பு ஆன்மீக குருவிடமும் ஒப்படைக்கப்படுகிறது. தன்னை பகவானின் பிரதிநிதியாக ஏற்று தன்னிடம் சரணடைந்துள்ள பக்தர்களின் பக்தி தொண்டில் எவ்வாறு முன்னேற்றம் பெறுவார்கள் என்பதே உண்மையான ஆன்மீக குருவின் அக்கறையாகும். பரமபுருஷர் முழுமுதற் கடவுளின் தாம திருவடிகளில் தஞ்சமடைந்து அவரை பற்றி ஞானத்தை வளர்த்துக் கொள்வதில் முழுமையாக ஈடுபட்டுள்ள பக்தரின் நன்மையை
அவர் எப்போதும் கவனித்துக் கொள்கிறார். ஸ்லோகம் 63, டெக்ஸ்ட் 62. பவத்விதா பாகவத தீர்த்த பூதா சர்வயம் ஸ்வயம் விபோ ஈர்த்த குர்வந்தி தீர்த்தானி ஸ்வந்த ஸ்தேன கதாப்ருதா. மொழிபெயர்ப்பு: தங்களை போன்ற மென்மையான பக்தர்கள் தீர்த்த ஸ்தலங்களில் ஸ்வர்வமாக விளங்குகின்றனர். பகவான் எப்போதும் இதயத்தில் தாங்கி செல்வதால் தூய்மையான உள்ளங்கள் அந்த தீர்த்த ஸ்தலங்களை கூட தூய்மைப்படுத்த முடியும். இங்கிலீஷ்ல ஒரு படிச்சிருங்க. Saints of your caliber are themselves places of pilgrimage. Because of their purity, they are constant companions of Lord, and therefore they can purify even the places of pilgrimage. தேசிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல புருவருக்கிஜாய். இந்த ஸ்லோகம் மாமன்ன யுதிஷ்டிரால் ஸ்ரீமத் பாகவத்தில் 1வது காண்டம் 13வது ஸ்லோகம் 10வது அத்தியாயத்தில் 1வது காண்டம் 13வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்தை விதுரரிடம் பேசப்பட்டதாகும். தீர்த்த ஸ்தலங்களுக்கு யாத்திரை சென்று வீடு திரும்பிய தமது மென்மை மிக்க சித்தப்பா விதுரரை மாமன்னர் யுதிஷ்டிரர் வரவேற்கிறார். விதுரரை போன்ற தூய பக்தர்கள் தீர்த்த ஸ்தலங்களில் ஸ்வர்வம் என்று அவரிடம் மாமன்னர் யுதிஷ்டிரர் கூறினார். ஏனெனில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் எப்போதும் அவர்களது இதயத்தில் அவர்களுடனேயே உள்ளனர். அவர்களின் சங்கத்தினால் பாவிகள் தங்களது பாவ விளைவுகளிலிருந்து விடுதலை பெறுகின்றனர் என்பதால் ஒரு தூய பக்தர் எங்கெல்லாம் செல்கின்றாரோ அந்த இடங்கள் அனைத்தும் தீர்த்த ஸ்தலங்களே ஆகும். புனித ஸ்தலங்களில் அத்தகைய தூய பக்தர்கள் இருப்பதால் தான் அவை முக்கியத்துவம் பெறுகின்றன. ஓகே, ஸ்லோகம் 64, டெக்ஸ்ட் 64. ஏயி பக்தகானஹயா த்விவிதா பிரகாரஹ பரிஷட் கண ஏகஹ சாதகன ஆரா. மொழிபெயர்ப்பு: அத்தகைய தூய பக்தர்கள் இரு வகைப்படுவர். அந்தரங்க பக்தர்கள், பாரிஷத்தர்கள், ஆரம் நிலை பக்தர்கள், சாதகர்கள். இங்கிலீஷ்ல ஒரு ஆளு. படிக்க மாதிரி நீங்க படிக்க வந்து. Such pure devotees are two types: personal associates, parishats, and neopathy devotees, sadhakas. ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல புருவருக்கு ஜெய். பகவானை பக்குவம் அடைந்த சேவகர்கள் அந்தரங்க பக்தர்கள் என்று கருதப்படுகின்றனர். பக்குவம் அடைய முயலும் பக்தர்களோ ஆரம்ப நிலை பக்தர்கள் எனப்படுகின்றனர். அந்தரங்க பக்தர்களோ ஆரம்ப நிலை பக்தர்கள் அந்தரங்க பக்தர்களுக்கு மத்தியில் சில முழு கடவுளின் ஐஸ்வர்யத்தினால் கவரப்படுகின்றன. வேறு சிலரோ அவருடைய சிருங்காரத்தினால் கவரப்படுகின்றனர். முதல் தரப்பினர் மதிப்பு மரியாதையும் கூடிய பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்காக வைகுண்டத்தில் ராஜ்யத்தினுள் வைக்கப்படுகின்றனர். இரண்டாம் தரப்பு பக்தர்களோ கிருஷ்ணருக்கு நேரடி தொண்டு பெறுவதற்காக விருந்தாவனத்தில் வைக்கப்படுகின்றனர். சாதவோ ஹிருதயம் மத்யம் சாதுனாம் ஹிருதயம் துவாகம் மத் அந்ய தேனா ஜானதி நாகம் தேப்யோ மனாகபிஹி பவத்விதா பாகவத தீர்த்த பூதா ஸ்வயம் விபோ தீர்த்த குர்வந்தி தீர்த்தானி ஸ்வந்த ஸ்தேன கதாப்ருதா. சேயி பக்த கணா ஹயா த்விவிதா பிரகாரஹ பரிஷத் கணா ஏகா சாதகன ஆரா. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மீண்டும் நம்ம சைத்தன்ய சேதாம கிளாஸ்ல கவனிக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல தொடர்ந்து கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி இந்த ஆன்மீக ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்துல தூய்மையான பக்தர்களுடைய சிம்டம் இல்லைன்னா அறிகுறிகள்,
தூய்மையான பக்தர்களுடைய அவங்களுடைய குளோரிபிகேஷன் புகழை வந்து இங்க சொல்றாரு. அதுல முதல் ஸ்லோகம், அதாவது 62 வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இதுல வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி 62 62 என்ன சொல்றாருன்னா, சாதுக்களே எனது இருதயம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம் 9வது காண்டம் 4வது அத்தியாயம் 68வது ஸ்லோகத்துல அம்பரீஷ மகாராஜா அவர் வந்து பாத்தீங்கன்னா அம்பரீஷ மகாராஜாக்கு வந்து துர்வாச முனிவர் வந்து ஒரு மிகப்பெரிய அபராதம் பண்ணிடுவார். துர்வாச முனிவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரதிநிதி மாதிரி. நம்மளுக்கு எப்படி சட்டுன்னு கோபம் வருமோ அதோட கூட மடங்கு துர்வாச முனிவருக்கு கோபம் வரும். இப்ப துர்வாச முனிவர் என்ன பண்ணிட்டாரு, அம்பரீஷ மகாராஜாவை வந்து மிகப்பெரிய ஒரு அவர் வந்து சாவடிக்கிறதுக்கு ஒரு அரக்கனை விட்டுட்டாரு. அவர் முடியிலேருந்து அவரோட மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு முடியை எடுத்து கீழே விட்டோம்னா அது வீரபத்திரம் சொல்லி ஒரு அரக்கன் வந்தாரு. அந்த அரக்கர் மூலியமாக வந்து அம்பரீஷை சாவடிக்கிறதுக்கு. பட் அந்த அரக்கனை வந்து அந்த சுதர்சன பகவான் கையில் இருக்க சுதர்சனம் வந்து சாவடிச்ச பிறகு அந்த சுதர்சனம் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, யாரு இந்த அரக்கனை உருவாக்குனாங்க, அந்த துர்வாச முனிவரை நோக்கி அந்த சுதர்சன சக்கரம் வந்து போக ஆரம்பிச்சிச்சு. அப்ப துர்வாச முனிவர் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல, ஆகாயத்துல, பிரம்மலோகம், சிவலோகம், வைகுண்டெல்லாம் போயிட்டு வைகுண்டத்தை கிடைச்சா பெருமாளை பார்க்கும் போது அந்த இடத்துல வந்து விஷ்ணு என்ன சொன்னாருன்னா, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்காத, நீ யாருக்கு அபராதம் பண்ணி அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. அப்ப அந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்றாரு பகவான் விஷ்ணு துர்வாச முனிவர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, சாதுக்களே எனது இதயம். அதாவது பக்தர்கள் நான் மட்டுமே அதாவது வந்து என் மனசுல எப்பவுமே பக்தர்கள் இருக்கிறாங்க. சாது மீன்ஸ் பக்தர்கள், தூய்மையான பக்தர்கள். அடுத்து நான் மட்டுமே சாதுக்களின் இதயம். அவங்களோட மனசுல நான் இருப்பேன். எப்படி வந்து ஒரு பௌதிகத்துல ஒரு காதலன் இருக்கும் போது எப்படி அவங்க மனசுல இவங்க இருக்கிறாங்களோ, ஒரு உதாரணத்துக்குலாம் அந்த மாதிரி வந்து பகவானோட இருதயத்துல ஒன்லி பக்தர்கள் தான் இருக்கிறாங்க. பக்தர்களோட இருதயத்துல பகவான் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இதை வந்து சொல்லி நாராயணரே வந்து இதை டிக்ளேர் பண்ற சொல்றாரு. அவர்களுக்கு என்னை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு அப்பா என்னை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாதப்பா. எனவே அவர்கள் தவிர வேறு எவரையும் நான் என்னுடையதாக அங்கீகரிப்பதில்லை. நான் அவங்களை தவிர்த்து வேறு எந்த சைடும் போகிறது இல்லை. அதாவது இன்னொரு ஸ்லோகம் இருக்கும் பாகவத்துல, என்னன்னா பகவான் வந்து எங்க இருக்காருன்னு கேட்பாங்க. அப்ப பகவான் சொல்லுவாரு, நாரத முனிவர் சொல்லுவாரு நினைக்கிறேன், பகவான் வந்து அவர் வந்து யோகிகளோட இருதயத்துல கிடையாது, வைகுண்டத்திலையும் கிடையாது, பிறகு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து எங்கேயுமே கிடையாது. எங்க பக்தர்களோட சங்கம் இருக்குதோ அங்கதான் வந்து பகவான் வந்து அங்க இருப்பாருன்னு. எப்ப பக்தர்கள் இருக்கிறாங்க, தூய்மையான பக்தர்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் பகவான் இருப்பாரு. ஓகேவா? ஏன்னா ஒன்னொன்னு வந்து 63 வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இது வந்து பாகவதம் 1வது காண்டம் 13வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்துல விதுரர் வந்து பாத்தீங்கன்னா யுதிஷ்டருக்கு வந்து மாமா. அப்ப வந்து அவர் வந்து தீர்த்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்போது யுதிஷ்டரர் வந்து அவர் வந்து வெல்கம் பண்றாரு திருப்பியும். அப்ப அந்த டைம்ல சொல்றாரு, தங்களை போன்ற மென்மையான பக்தர்களுக்கு தீர்த்த ஸ்தலங்களில் ஸ்வரூபமாக விளங்குகிறீர்கள். தீர்த்த குர்வந்தி தீர்த்தானி, திஸ் ஸ்லோகம் இஸ் வெரி வெரி ஃபேமஸ். தீர்த்த குர்வந்தி தீர்த்தானின்னு என்ன அர்த்தம்னா, தீர்த்தங்கள்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நிறைய ஹோலி தாமுக்கு போறோம், நிறைய இடத்துக்கு போறோம். நம்ம வந்து கீழே கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு நம்ம வந்து ஹிமாலயா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர் வரைக்கும் நம்ம எல்லா இடத்துக்கும் போறோம். ஓகேவா? சவுத் இந்தியா, அப்புறம் வந்து நார்த் இந்தியா, இப்ப ஈஸ்ட் இந்தியா, அப்புறம் வந்து வெஸ்ட் இந்தியா, எல்லா சைடும் நம்ம போறோம். ஓகேவா? ஆனா இந்த தீர்த்த ஸ்தலங்கள் எதனால வந்து புனிதமா இருக்குன்னா, தீர்த்த குர்வந்தி தீர்த்தானி, தீர்த்த குர்வந்தி தீர்த்தாதினா எப்ப வந்து தீர்த்த ஸ்தலங்கள்ல எங்கெல்லாம் வந்து பக்தர்கள் இருக்கிறாங்களோ அதனாலதான் அந்த தீர்த்த ஸ்தலங்களுக்கு வந்து பேரும் புகழும் இருக்கு. தீர்த்த ஸ்தலங்கள்ல நம்ம நிறைய ஹோலி தாமுக்கு போறோம், தீர்த்த ஸ்தலங்களுக்கு போறோம். அங்க போயிட்டு சும்மா பில்டிங்கோ வெறும் வந்து கோயில பார்த்துட்டு ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு, இப்படி போட்டோ பிடிச்சிருந்தா அதுக்கு பேரு தீர்த்த யாத்திரை கிடையாது. அதனால தீர்த்த யாத்திரை என்னன்னா, அந்த வந்து பக்தர்களோடு நம்ம போய் அங்க வந்து நம்ம வந்து பகவானை பத்தி பக்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன லீலைகள் நடந்துச்சு, இது என்னன்னு நம்ம அதை அனுபவிக்கணும். சும்மா வந்து இப்ப காக்குருவி வந்து எல்லாம் பறந்து போகும் பாருங்க எல்லா இடத்துக்கும், அந்த மாதிரி சும்மா நம்ம போயிட்டு வரதுனால பயன்கள் இருக்குதான் இல்லைன்னு, பட் வந்து நம்மளுக்கு அந்த ஆக்சுவல் அந்த உண்மையான அந்த சாரம் கிடைக்காது. அப்ப பகவான் எப்போதும் இதயத்தில் தாங்கி செல்வதால் தூய்மையான உங்களால் அந்த தீர்த்த ஸ்தலங்களை கூட தூய்மைப்படுத்த முடியும். தீர்த்த ஸ்தலங்கள் கூட சில சமயத்துல வந்து அசுத்தமா ஆயிரும். ஏன்னா பல பேர் பாவங்கள் கழிக்கிறதுக்காக அந்த தீர்த்த ஸ்தலங்கள் வருவாங்க. ஆனா அந்த தீர்த்த ஸ்தலங்களே வந்து யார் மூலியமா தூய்மை ஆகுதுன்னா
அங்க வந்து தூய்மையான பக்தர்கள் வர்றதுனால, தூய்மையான பக்தர்களையும் வந்து நீங்க யாரும் சொல்றாங்கன்னா, யாரு வந்து இருதயத்துல பகவான வந்து தாங்கி இருக்கிறாங்களோ அவங்க திருவடி பாதம் அந்த தீர்த்த ஸ்தலங்களை படும்போது அந்த தீர்த்த ஸ்தலங்களே புனிதமாயிருது. இது ஏற்கனவே வந்து ஒரு கதையே இருக்கும். அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த ஒரு அந்த கங்கா, யமுனா, காவேரி அவங்க எல்லாம் வந்து ரொம்ப அழுக்காகி வருவாங்க ஒரு பக்தர் வீட்டுக்கு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஏமா இப்படி இருக்கீங்க? இல்ல நான் தான் கங்கா, நான் தான் யமுனா, நான் தான் கோதாவரி, நான் தான் சரஸ்வதினு. அப்ப அவங்க வந்து எங்ககிட்ட எல்லாரும் பாவம் இறக்கிறாங்க. ஆனா நாங்க வந்து ரொம்ப வந்து அழுக்காயிரும். அப்ப நாங்க தூய்மையா இருக்கு உங்கள மாதிரி பக்தர்கிட்ட வந்து திருவடியை நாங்க சரணடைய சொல்லிட்டு, அப்ப அந்த அந்த பக்தர் வீட்டுல வந்து சேவை செய்யும் போது திருப்பி அவங்க வந்து திருப்பி வந்து தூய்மையாகி திருப்ப இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து புனிதமாகி போவாங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாண்டுரங்க கதையில வருது. ஆஹ் அப்ப அந்த அளவுக்கு வந்து தீர்த்த குர்வந்தி தீர்த்தானினா தூய்மையான பக்தர்கள் மூலியமாக தான் தீர்த்த ஸ்தலங்களே வந்து உருவாகுது. நிறைய பேர் தீர்த்த யாத்திரைனா வந்து நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, ஓ ஏதாச்சும் பெரிய கோயிலுக்கு போகணும்னு. எஸ், கோயிலுக்கு போகணும். ஆனா நீங்க ஒரு சாதுவை பாக்குறதுக்கு இங்கேருந்து கப்பெடுத்து போயிட்டு பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்க தங்கிட்டு வரீங்களா, அதுவே தீர்த்த யாத்திரை தான். சும்மா வந்து நம்ம போய் பில்டிங் பக்கத்துல மட்டும் கிடையாது. நிறைய பேர் நினைச்சு நம்ம இந்தியாவுக்கு போயிட்டு பில்டிங் பார்த்துட்டு ஓகே தீர்த்த யாத்திரை போயிடும், கிடையாது. தீர்த்த யாத்திரைன்னா அங்க போயிட்டு பக்தர்கள் ஆச்சாரியர்கள் தூய்மையா பக்தர்கள் கூட அங்க போயிட்டு அசோசியேட் பண்ணணும். அங்க போயிட்டு அவங்க கூட அந்த கதைகள் கேட்கணும். அப்பதான் நீ காசு போட்டு கப்பை ஏறி போற அந்த காசுக்கு வந்து வேல்யூ இருக்கு. இல்லைன்னா சும்மா நம்ம போயிட்டு அங்க பில்டிங்கை பார்த்துட்டு வந்துட்டு நானும் பார்த்துட்டு வந்துட்டு கிடையாது. அப்புறம் ஒரு 3-4 நாள் ஆச்சுன்னா அப்ப மறந்துடுவோம். தீர்த்த யாத்திரைன்னா என்னன்னா அந்த இம்பாக்ட் அங்க போயிட்டு வந்து அவங்க கிட்ட கிளாஸ் கேட்கும்போது இது கேட்கும்போது நம்ம கிட்ட ஒரு மாற்றம் ஏற்படும். சம்திங் நம்ம ஏதாச்சும் வந்து எடுத்து வரணும். நீங்க சும்மா போய் பில்டிங் பார்த்து வரும்போது அது என்ன ஆகும்னா, அது சும்மா வந்து இங்க வந்தோடனே ஒரு 3 நாள் 2 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம காணாம போயிடும். அந்த 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 ஃபீலிங் இருக்காது. ஓகேவா? அடுத்து 64 என்ன சொல்றாங்கன்னா, அத்தகைய தூய பக்தர்கள் 2 வகைப்படுவார்கள். பக்தர்கள் 2 வகைப்படுவாங்க. ஒண்ணு வந்து பரிஷாத். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சாதகா. பரிஷாத்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து பகவானை பத்தி தெரிஞ்சு புரிஞ்சு பிறகு வந்து தத்துவங்களை உணர்ந்து இருக்கக்கூடியவங்க வந்து பரிஷாத் சொல்லுவாங்க. ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்கள சாதகர்கள் சொல்லுவாங்க. சாதகர்கள்னா என்ன, நம்ம எல்லாம் வந்து சாதகர்கள், நம்மளாம் பரிஷாத் கிடையாது. நம்ம எல்லாம் சாதகர்கள். சாதகர்கள் என்ன அர்த்தம்னா நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதுல எக்கச்சக்கமான கோளாறுகள் இருக்கும், எக்கச்சக்கமான தப்புகள் இருக்கும். கொஞ்ச நாள் நல்லா இருப்போம், கொஞ்ச நேரத்துல வந்து மிருகம் மாறிடும் நம்ம. அப்ப நம்ம வந்து அதை கண்டினியூஸா நம்ம சாதகர்கள் லெவலுக்கு கூட ஒண்ணும் இல்ல. நம்ம சாதகர்கள்னா வந்து என்ன அர்த்தம்னா கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க அவங்க சாதகர்கள். நம்ம வந்து சாதகர்களா மாறதுக்கு ஆரம்ப நிலை பக்தர்களா மாறதுக்கு நம்ம முயற்சி பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? அப்ப இந்த இந்த விஷயத்துல வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, இதுல 62 வந்து இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, பகவானுடைய பக்தர்களோட இருதயத்துல சரி பக்தர்களோட இருதயத்துல பகவான் எப்போது இருக்கிறாருன்னு. சரி, எப்படி வந்து நீங்க பாருங்க, இதுல நான் ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா சொல்லணும்னு நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் தான் பாருங்க. அது 62 அவர் என்ன சொல்றாருன்னா, சாதுக்களே எனது இதயம், நான் மட்டுமே சாதுக்களின் இதயம். ஓகேவா? அவர்களுக்கு என்னை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. எஸ், இந்த லைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. நான் வந்து இந்த வருஷம் ஆரம்பிச்ச முதல் கிளாஸ் நான் ஒரு டெம்பிள்ல கொடுத்திருந்தேன். ஓகேவா? அதுல வந்து 12ஆம் சாப்டர்ல வந்து ஸ்லோகம் வந்துருந்துச்சு. அதை நான் யூடியூப் கூட ஏற்றிருப்பேன். அந்த கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன் என்னன்னா, நிறைய நம்ம வந்து பக்தர்களாக நம்ம வந்து பயிற்சி பண்ணியிருக்கிறோம். நம்ம இன்னும் ஸ்டீல் கத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து வந்துகிட்டே இருக்கிறோம். ஆனா நம்பிக்கை என்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் மேல, என் பகவானோட பக்தர்கள் மீது, என் பகவான நாமத்து மீது, பகவானுடைய சேவைகள் மீது நம்ம எல்லாம் செய்யறோம். ஆனா நம்பிக்கை என்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முழுசா வந்துருச்சா கேட்டா வந்துருந்தா ரொம்ப நல்லது. ஆனா ரொம்ப இடத்துல வந்து வராம நிறைய இடத்துல வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு பக்தி. நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து பயிற்சி பண்றோம். ஆனா வந்து நிறைய வந்து நம்ம தவறுகள் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பயிற்சி பண்றோம். திருப்பி பாவங்கள் பண்ணிக்கிட்டே பயிற்சி பண்றோம். திருப்பி தவறு பண்றோம், பயிற்சி பண்றோம். ஆனா தவறுகளை செய்த தவிர நம்ம திருப்பி வந்து செய்யாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்றது கிடையாது. நம்ம பக்தியில வந்து மிகப்பெரிய ஒரு அலட்சிய போக்கு இருக்கு. அதனால வந்து இங்க பகவான் வந்து சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட இது யாரோ பார்த்து சொல்றான்னு நினைக்கக்கூடாது. தூய்மையான பக்தர்கள் நம்ம தூய்மையா பக்தர்களா மாறணும். அதுதான் பகவான் இங்க வலியுறுத்துறாரு. நம்ம பக்தர்களா தூய்மையா பக்தரா மாறணும். ஐயோ அவங்க மாறிட்டாங்க பிறகு இவங்க தூய்மையா பக்தர் கிடையாது.
அவங்க மாட்டாங்கன்னா ஓகே, அது ரொம்ப வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லது. ஆனா நம்ம எப்ப மாற போறோம் தூய்மையான பக்தர்களா? தூய்மையான பக்தர்களா மாறுது வந்து சுத்தமா பக்தரா மாறுது வந்து ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு நெறைய உழைப்பு போடணும். உழைப்பு போடுறதுன்னா என்ன அர்த்தம்னா, ஆச்சாரிகள் சொல்லிக் குடுக்குற விஷயங்கள, ஆச்சாரிகள் என்ன குடுத்திருப்பு இருக்கிறாங்களோ அந்த விஷயங்கள, ஆச்சாரிகள் சொல்லியிருக்கிற அந்த கட்டளைகள நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஆனா இப்ப என்ன ஆகுது? ஆச்சாரியர்கள், பக்தர்கள் ஒரு விஷயத்த எடுத்து சொன்னாலும், பரவால்ல. அவரு ரொம்ப ஓவரா சொல்லுவாரு. அவரு ரொம்ப அதிகமா இது பண்ணுவாரு. இந்த அளவுக்கு ஓவராலாம் பக்தி பண்ண வேணாம். அப்ப இந்த மாரி வந்து நம்மளுக்கு ஒரு எண்ணம், நம்மளுக்கு இந்த மாரியான ஒரு வகையான ஒரு தாட்ஸ் இந்த மாரி இந்த மாரி ஒரு சிந்தனை நம்மளுக்கு இருக்கும்போது, அப்ப அது என்ன மாரியான மனநிலை நம்மள உருவாக்குது பக்தி பாதையில? இதுக்கு பேர் தான் அலட்சியம். இது வந்து என்னதுன்னா, இது ஒன் ஆஃப் த அனார்த்தம். இது ஒரு வகையான அனார்த்தம். ஆமா, இவரு எவ்வளவு பரவால்ல. இவ்வளவு சொல்றாங்க, இது பண்றாங்க. எல்லாம் ரொம்ப ஓவரா பண்ண வேணாம். நம்ம சிம்பிளா பண்ணா போதும். இங்க யாரும் வந்து நம்மள ஓவரா பண்ண சொல்றதுக்கு இங்க சொல்லல. பகவான் பாதைக்கு போற சொல்றதுக்கு நம்மளுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கங்களேன், நீங்க வந்து கப்பல்ல உங்கள வந்து மேல கூட்டு போறாங்க. கப்பல் பறக்கறதுக்கு. அங்கேருந்து வந்து இந்த பேராசூட்ல இருந்து வந்து பறப்பாங்கல்ல, கீழ குதிப்பாங்க பாருங்க. அப்ப நம்மள மேல கூட்டு போயிட்டு அவங்க சொல்றாங்க, ஓகே நீங்க எல்லாம் போட்டுக்கங்க. எல்லா வகையான சேஃப்டியும் போட்டுக்கங்க. அந்த பேக் மாட்டுறது, அப்ப அதோட பேராசூட் வெளிய ஆவுறது, அப்ப சேஃப்டிக்கு ஒரு சின்ன பேராசூட் வச்சிருப்பாங்க அது. அப்புறம் நீ கண்ணுக்கு போடுற அந்த கண்ணாடி, கூகலு, அப்புறம் வந்து வேற என்னது நீங்க ஹெல்மெட்டு, அப்ப உங்களுடைய சட்டை எல்லாம் வந்து ஃபிட்டா இருக்கணும். நீங்க சும்மா வந்து தீபாவளி போடுற சட்டை போட்டு போ முடியாது. எல்லாம் கிழிச்சிட்டு பறந்துரும். அப்ப சட்டை வந்து ஃபிட்டா தான் போடணும். ஓகேவா? ஏன்னா அங்க இருக்க மேல காத்து வந்து ரொம்ப வந்து அதோட ஃபோர்ஸ் அதோட இது அதிகமா இருக்கும். அப்ப எல்லா ரூல்ஸ் சொல்லிக் குடுக்குறாங்க. அப்ப நம்ம மேல போயிட்டு இப்பெல்லாம் பறக்கிறதே பரவாயில்ல இந்த பேக்க மாட்டலாம் என்ன, இந்த ஹெல்மெட் போடலாம் என்ன, இந்த மாதிரி வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம நீங்க குதிச்சீங்க என்ன ஆகும்? முடிச்ச மறுகையாது அதோட அதோட வந்து நம்ம கீழே வந்து நேரா வந்து அப்பா அம்மா சொல்லிட வேண்டியதான். மேல இருந்து இறங்கும் போதே மேல இருந்து வரும்போதே நம்ம கால் பண்ணி வந்தேன், அப்பா நான் வந்து துருசா நான் வைகுண்டம் போயிட்டு இருக்கேன்னு. ஆஹ் அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா ஆச்சாரியர்கள் வந்து நம்ம ரெடி பண்றாங்க, இது வா இது வா இதை செய்ய இது செய்யாத இது பண்ணு இதை பண்ணாதுன்னு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்மளே ஆச்சாரியர் ஆயிடுறோம், நம்மளே குருவாயிடுறோம். என்ன ஆயிரோம்னா நம்மளே வந்து இல்ல 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 இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரா, இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் சாதாரணமா தான் பண்ணணும். இவங்க சொல்லுவாரு, இது ராஜீவன் சொல்லுவாரு ஓவரா சொல்லுவாரு, இவங்க சொல்லுவாங்க ஓவரா சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. இது நிறைய பேர் நிறைய ஆச்சாரியர்கள் ஒரு குரு மகாராஜ் ஒரு ஆச்சாரியர்கள் சொல்லி பிறகு அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ண வேணாம், சாதாரணமா இருந்தாலே போதும் அப்படி சொல்றது என் காதுல நான் கேட்டிருக்கிறேன். அப்ப இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, என்னோட இருதயத்துல வந்து என்னது அவர்களுக்கு என்னை தவிர வேற யாரும் ஒன்றும் தெரியாது, பக்தர்களுக்கு என்னை தவிர வேறு யாரும் தெரியாது அப்படி சொல்லி பகவான் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தர்கள் வந்து முழுமையா பகவான நம்புறாங்க, நம்பிக்கை அதிகமா இருக்கு. இந்த நம்பிக்கை எப்ப அதிகமா வரும்? நம்பிக்கை எப்ப அதிகமா வரும்னா எப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா நம்ம வந்து பகவானை பத்தி கேட்கிறோம், பகவானுக்கு பத்தி நம்ம வந்து அவருடைய புகழை பாடுறோம், அந்த புகழை கேட்கிறோம், எவ்வளவு எவ்வளவு அவளை பத்தி கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை வரும். இப்போ ஒரு படத்தோட ஹீரோ பத்தி நம்ம நிறைய கேட்க நம்மளுக்கு என்ன, அந்த படத்தோட ஹீரோ நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடும். யாரை பத்தி கேட்டாலும் நம்மளுக்கு வந்து ஐயோ அவங்கள பத்தி புகழ்ந்து பேசுறாங்கன்னா நம்மளுக்கு வந்து பிடிக்காது, அவங்கள பத்தி தவற பேசுறாங்க நம்ம அவங்களுக்கு பிடிக்காம போவோம். அப்ப கேட்கிற விஷயம் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பகவானுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு வகையான சேவை இருக்கு. ஒண்ணு பகவானுக்கு நேரடியா செய்யற சேவை, ஒண்ணு பகவானுக்கு மறைமுகமா செய்யக்கூடிய சேவை. அப்ப அந்த நேரடியா செய்யற சேவை தான் யாரு செய்யறனா, பக்தர்கள், தூய்மையான பக்தர்கள் பகவானுக்கு நேரடியான சேவைகளை செய்யறாங்க. பக்தர் இல்லாதவங்க மறைமுகமான சேவை செய்யறாங்க. மறைமுகமா சேவைனா என்னது, நேரடி சேவைனா என்னது, யார் சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த டைரக்ட் சர்வீஸ், வாட் இஸ் த இன்டைரக்ட் சர்வீஸ்? கமலா மாதாஜி, சுசவே மாதாஜி, நீங்க தான் எனக்கு கேமரா தெரியுறீங்க, ட்ரை பண்றீங்களா? ஹரிஷ்ணா பிரபு மன்னிச்சிருங்க ப்ரோ, கேள்வி சரியா புரியல. அதாவது டைரக்டான சர்வீஸ்னா என்னது, இன்டைரக்டான சர்வீஸ் என்னது, நேரடி சேவை மறைமுகமான சேவைனா என்னது கேட்ட மாதிரி. நேரடியான சேவைன்னா நம்ம கோயில்ல போயிட்டு செய்யறது பிரபு. மறைமுகமான
மத்தவங்ககிட்ட தெரியாம நம்ம பகவானுக்கு ஏதாச்சும் பலகாரம் செஞ்சு கொடுக்கறதோ இல்ல அவருக்கு வேற ஏதாவது மாதிரி செய்யறது பிரபு. நான் வந்து திரி செஞ்சு கொடுக்குறேன் பிரபு, மறைமுகமா நிறைய கோயிலுக்கு. தேங்க்யூ வந்து ஓகே பிரபு, ஹரே கிருஷ்ணா. நேரடி சேவைனா வந்து என்னன்னா, மாதாஜி சொன்ன மாதிரி நம்ம பகவானுக்கு நேரடியா சேவை செய்யாது. இப்ப திருவி அவங்க மாதாஜி வந்து அந்த கீபிக்ஸ் அந்த திரி செஞ்சு கொடுக்கறது கூட பாத்தீங்கன்னா அது நேரடியா சேவை தான். அது மறைமுகமா சேவை இல்ல மாதாஜி, ஓகேவா? ஆனா வந்து நேரடியா சேவை வந்து பகவானுக்கு நம்ம வந்து வந்து இன்டைரக்ட் சேவிஸ் டொனேஷன் கொடுக்குறதா? நோ 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 நோ. வேற டொனேஷன் கூட கொடுக்கறது வந்து அதுவும் டைரக்டான சேவை தான். நேரடிய சேவை என்னைக்கும் பக்தர்கள் ஆச்சாரியர் நமக்கு சொல்லி கொடுத்தா நேரடிய சேவை. நம்ம பண்ற சாண்டிங், நம்ம செய்யற சேவைக்கு டொனேஷன் கொடுக்கறது எல்லாமே நேரடியான சேவை, ஓகேவா? இன்டைரக்டான சேவைனா பகவான் வழிபடாம அவரோட சக்திகளை வழிபடுறது, தேவர்களை வழிபடுறது, தேவர்கள் மூலியமா செய்யறது. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஒருத்தவங்களும் பிடிக்கும். விநாயகர் பிடிக்கும், முருகர் பிடிக்கும், அம்பாலை பிடிக்கும். சில பேர் வந்து இயற்கையை வழிபடுவாங்க. இயற்கை வழிபடுற அந்த சொசைட்டி ஒண்ணு இருக்கு. பிறகு ஜோதி வழிபடுவாங்க. பிறகு வேற என்னது எல்லாத்தையும் வழிபடுறாங்க. சில பேர் கல்லை வழிபடுறாங்க, மரத்தை வழிபடுறாங்க. இந்த மாதிரி நிறைய வழிபாடு இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டாக மறைமுகமாக பகவான் வழிபடுறது, ஓகேவா? அப்ப பக்தர்கள் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஆச்சாரியர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நம்மளுக்கு நேரடியான சேவை. அந்த நேரடியான சேவை நேரடியான இது செய்யும் போதுதான் அதுல அதிகமான பவர் இருக்கு, அதிகமான சக்திகள் இருக்கு. அதுதான் நம்மளுடைய பக்தர்கள், தூய்மையான பக்தர்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பகவானுக்கு நேரடியா சேவை செய்யறாங்களோ அவங்கக்கிட்ட மாயாவுடைய ஆதிக்கம் ரொம்ப குறைவா இருக்கும். மாயா வந்து அவங்க கிட்ட நெருங்காது. என்ன பிரபு சொல்றீங்க, நான் பக்தி பண்ற, மாயா வந்து என்னை வந்து அடிக்குது பிரபு அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு தோணலாம். நம்ம வந்து என்னைக்கு நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில நம்ம காலடி எடுத்து வச்சோமோ அந்த அன்னைக்கே வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பரீட்சை ஆரம்பிச்சிருச்சு. என்ன பரீட்சைனா, நிறைய பேர் நினைப்பாங்க, பிரபு நான் வந்து ஹரே கிருஷ்ணாக்கு வராத பண்ண கூட நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன் பிரபு, ஆனா ஹரே கிருஷ்ணா வந்த பிறகு எனக்கு பாதி நிம்மதி போயிடுச்சு பிரபு நினைப்பாங்க நிறைய பேர். ஏன் பிரபு இப்படி பிரச்சனை வருது, என்ன பிரச்சனை? ஹரே கிருஷ்ணா இல்லாத கூட நான் நல்லாதான் பிரபு இருந்தேன் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஹரே கிருஷ்ணால அதாவது வந்து உதாரணம் எப்படி சொல்லணும்னா, ஒருத்த வந்து என்னது உதாரணம் வச்சுங்களேன், இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப சின்ன பசங்க வந்து இந்த சேத்தெல்லாம் விளையாடுவாங்க. மழை காலகட்டத்துல இந்த தடல்ல இந்த ஏதாவது சேத்து விளையாடுவாங்க. அந்த சேத்துல விளையாண்டு இருக்கும் போது ஒண்ணும் தெரியாது, நல்லா ஜாலியா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க அரிக்கும், சொரியும், இது எல்லாம் பண்ணும். அப்புறம் 2 அறை கொடுத்து அம்மா வந்து வீட்டுல வந்து குளிப்பாட்டினாதான் அப்பதான் எல்லாமே உடம்புல சுத்தமாகும். அப்பதான் எங்கெங்கெல்லாம் கால் அடிபட்டிருக்கு, எங்கெல்லாம் கீழே விழுந்து அப்ப தெரியும். அதே போல நம்ம வந்து இந்த மாயா என்ற சேத்துல நம்ம விளையாண்டு இருக்கோம். இப்போ பக்தர்கள் இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சேத்துல சகதியில வந்து பாத்தீங்கன்னா இதுல உருண்டு பிறண்டு வந்து விளையாண்டு இருக்கும் போது அவங்களுக்கு அதோடைய நாத்தமோ இல்ல அதோடைய என்ன சொல்றது அதோட வலியோ அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தெரியாது. ஆனா பக்தர் ஆகும் போது பகவான் நம்மளுக்கு திருத்துறாருல, திருத்தும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து வலிக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து பகவான் நம்மளுக்கு திருத்தும் போது என்ன ஆகுது, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வரும், வலிகள் வரும், எல்லாம் வரும். ஏன் வருது? காரணம் என்ன? நம்மள பகவான் நம்மளை தூய்மைப்படுத்தி இருக்கிறாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மாயா நம்மளை வந்து அட்டாக் பண்றது நமக்கு தெரியும். ஆனா உண்மையிலே வந்து என்னதுன்னா மாயா நம்மள வந்து பக்தர்கள் இல்லாத முன்னிலிருந்து நம்மள வந்து மாயா நம்மள அடி நம்மளுடைய மண்டையில அடிச்சுதான் இருக்கு. ஆனா மாயா என்ற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியாது. ஹரே கிருஷ்ணாக்கு வந்து கிருஷ்ண பக்தியில வந்துதான் நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போதுதான், ஓ அடிக்குது மாயா போல, இதுதான் நம்மள அடிக்குது, நம்ம இதனாலதான் நம்ம பிரச்சனை வருது, இதனாலதான் என் மனசு வந்து கலங்கி போகுது, இதனால என் மனசுல வந்து பல சந்தேகங்கள் வருது. இதெல்லாம் வந்து எப்ப புரிய வரும்? இந்த நாலேஜ் கிடைக்கும் போது நமக்கு புரிய வரும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்ப வந்து பக்தரோட இன்ஸ்ட்ரக்ஷனை கட்டளைகளை பின்பற்றி நம்ம போயிட்டு இருக்குமோ மாயாவோட ஆதிக்கம் வரும்போது நம்ம ஸ்லோலி வந்து நம்ம வந்து அதை எதிர்நோக்க முடியும். இல்லைன்னா நம்ம என்ன ஆகுவோம், பல பிரச்சனைகள்ல வந்து மாயா அடிக்கிற அடியில நம்ம அப்படியே கீழே விழுந்துருவோம். அதனால வந்து என்ன பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த உலகத்துல வந்து இந்த பகவான் லோகத்துக்கு போற வரைக்கும் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வார் நடந்து இருக்கு, மிகப்பெரிய போர் நடந்து இருக்கு. யாருக்குன்னா நம்மளுக்கும் மாயாக்கும் தான். அப்ப நம்ம மாயாவை வந்து எதிர்நோக்கி நம்ம வந்து பகவான் லோகத்துக்கு போகணும். அதுதான் நம்ம இங்க இருக்கிற சேலஞ்சு, அதுதான் நம்மளுடைய மனித குறிக்கோள் இதுதான். ஆனா இது தெரியாம நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1008 பஞ்சாயத்து
அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை, நம்மளே ஒரு பிரச்சனை தான் இருக்கிறோம், நம்மளே பிரச்சனை தான். நம்ம எப்படி வந்து இந்த மாயா உலகத்தை, இந்த மாயாவோட ஆதிக்கத்தை, மாயாவுடைய ஆதிக்கம், மாயா வந்து எங்க நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும் நம்ம கிட்ட? மாயா நம்ம கிட்ட மாயானா என்ன? ஃபர்ஸ்ட் மாயானா என்னது? வாட் இஸ் த மாயா? எஸ், இந்த பௌதிக உலகத்துல ஆட்சி படிக்கிறது வந்து மாயா தான். ப்ரோ மாயாவோட ஆக்டிவிட்டி கேட்கல. வாட் இஸ் த மாயா? மாயா என்றால் என்ன கேட்கிறேன்? பிரபு இருக்குது இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி காமிக்கிறது தான் மாயாவோட இது. எஸ், மாயா. அறிபூர்வம் அது எழுதிச்சுக்கோங்க. தேவியோட ரூபமா. இல்ல அவங்க என்ன உருவம் கேட்கல. மாயானா என்னதுன்னா இருக்கிறத இல்லாததை காட்டுறதும், இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுதும். இங்க வந்து என்ன இல்லைன்னா இங்க உண்மையான நிம்மதி கிடையாது. ஆனா இங்க நிம்மதி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பிம்பத்தை காமிக்கும், ஒரு ஒரு டிராமா காமிக்கும். எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே சுகமா இருக்கு, எல்லாம் பரவாயில்ல, வண்டர்ஃபுல் வேர்ல்ட், எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை காமிக்கும். அதே போல இருக்கிறத இல்லாத மாதிரி காட்டும். இங்க பகவான் பக்திக்கு வந்தா நம்ம வந்து பகவான் வந்து போயிடலாம், அதுதான் நமக்கு ஒரே வழி. ஆனா என்ன ஆயிக்கிறோம், நம்மளே ஏன் பக்தி பண்ணிட்டு இருக்க, எதுக்காக கோயிலுக்கு போற, பேசாம நீ வீட்லயே இருக்கலாமே, என்ன வேணா பண்ணலாமே, ஏன் பக்தி பண்ணி என்ன பண்ணிருக்க, நீ ஏன் சைவமா மாறின, திருப்பி அசைவமா மாறிடு. இப்ப சிக்கன் வந்து சிக்கன் கறி, சிக்கன் 65, 95, 75, அப்புறம் 105, எல்லா 5 சாப்பிடலாம் நீ. அப்ப நீ திருப்பி வந்து அசைவத்துக்கு வந்துட்டீங்கன்னா உன் மனசுல நிம்மதியாயிடும். உன்னை விட்டு போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் கூட வந்துடுவாங்க, உன் சொந்தக்காரன் எல்லாம் உன்னை மதிப்பான். நீ எந்த கல்யாணத்துக்கு காது குத்துக்கு போனாலும் நீ ஆடு வெட்டுறான், கோழி வெட்டான், எல்லாமே நீ சாப்பிடலாம். நீ ஏன் வந்து எல்லாருக்கிட்டையும் எதிரியாகி கஷ்டப்பட்டு இருக்க சைவம் மாதிரி? இதெல்லாம் தோணும். இதான் வந்து மாயா. இல்லாத இருக்கிற மாதிரி காட்டும், இருக்கிறது இல்லாம காட்டும். அப்ப இந்த 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 மிகப்பெரிய ஒரு பரீட்சையை நம்ம கிராஸ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த மனுஷ பிரிவு எடுத்திருக்கோம். மனிதர்களால் மட்டும்தான், இந்த ஒன்லி ஹியூமன் ஃபார்ம் மட்டும்தான் நம்ம வந்து இந்த இந்த பரீட்சைய செய்யறதுக்கு உண்டான பிளாட்ஃபார்மு. நீங்க பூனை, நாய்க்குட்டி, பேய், பூதமா இருந்து இந்த மாயாவை கடக்க முடியாது. உங்களுக்கு சில சமயத்துல லீலைகள்ல வந்து சில மகாபுரு லீலைகள்ல, சில லீலைகள்ல ஆடு மாடு கூட போயிருக்கு பிரபு, பகவான் அப்படியே பகவான் அனுப்பிட்டு இருக்காருன்னா அது சில சில லீலைகளுக்கு மட்டும்தான். ஆனா முக்கால்வாசி எல்லாம் ஆல் ஹியூமன் பீயிங் மட்டும்தான் இந்த வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம இருதயத்துல நம்ம எப்படி வந்து நம்மளோட இருதயத்துல பகவான் எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி பண்றதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஏன்னா மாயா அட்டாக் பண்ணக்கூடிய, மாயா நம்மளை வந்து தாக்கக்கூடிய ஒரே இடம் வந்து எங்க, மாயா நம்மளை அட்டாக் பண்ண ஒரே அடி, நம்மளை அடிச்சு காலி பண்ணக்கூடிய இடம் எந்த இடம்? மனசு. எஸ், மனசுலதான் ஒரே அடி. நீங்க எவ்வளவு வேணாலும் மாயா என்ன பண்ணும், எடுத்து ஒரே ஒரு கிக்கு தான், மாயா கிக்கு கொடுத்தா என்ன ஆயிரும், முடிஞ்சு. இன்னைக்கு சாண்டிங் வேணாம் பிரபு, இன்னைக்கு வந்து என்னது ஒண்ணு வேணாம், இன்னைக்கு கோயிலுக்கு போக வேணாம், ஒண்ணும் பண்ண வேணாம். அப்ப மாயா அப்படியே ஆதிக்க முடியும். அப்ப அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பகவானுடைய சேவையில வரும்போது நம்ம மாயாவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். ஏன்னா நம்மளை வந்து பரிச்சை பண்ணிக்கிட்டே இருக்கும் மாயா, ஒவ்வொரு கணமும் பரிச்சை பண்ணிருக்கும். ஏன்னா மாயாதேவி வந்து மாயாவர் யாரும் இல்ல, துர்காதேவி தான். இப்போ துர்காதேவி என்ன பண்றாங்க, பகவான் கிட்ட யாரெல்லாம் போறாங்களோ அவங்கள வந்து கரெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, நம்மளை வந்து கரெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தட்ஸ் வாய் நீங்க உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பகவானுக்கு நேரடியான சேவை செய்யணும். ஒரு லீலை, ஒரு சின்ன உதாரணம் இருக்கு. ஜெகநாதரோட லீலையில தாசிய பௌரின்னு சொல்லி ஒரு பக்தர் இருந்தாரு. ஓகேவா, ரொம்ப நீட்டுக்கு நான் சொல்றேன். அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க, நீங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது விட மாட்டாங்க. அவர் சாதாரண இளநீ விற்கிறவர் அவரு. அப்ப என்ன பண்ணாரு, அவர் என்ன பண்ணாரு, ஐயோ என்னால பகவானுக்கு இளநீ கொடுக்கலான்னு வந்தேனே, இந்த ஏழைய வந்து உள்ள விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணோன்னே அவர் என்ன பண்ணாரு, தாசியா பௌரி வந்து என்ன பண்றாரு, வெளியே நின்று அந்த இளநியை சீவி ஜெகநாதா இது எடுத்துக்கணும் டேரக்டா கொடுப்பாரு. இந்த ஒவ்வொரு இளநீ கொடுக்கும் போதும் அந்த ஒவ்வொரு இளநீ என்ன ஆயிரும்னா அந்த ஒவ்வொரு காண போகும். இது கொடுக்க கிட்டத்தட்ட 40-50 இளநீ கிட்ட வெட்டுவாரு. இதோ உண்மையிலே நடந்த ஜெகநாத கோயில்ல அந்த மொத்த இளநீ காண போவோம். அங்க பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து ஆல்டர்ல, மெயின் ஆல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெகநாதரை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த இளநியோடைய அந்த இதைதான் ஃபுல்லா இருக்கும். அப்ப இளநிக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கும் பாத்தீங்கன்னா, சாப்பிட்ற அந்த ஒயிட் கலர் ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த அந்த ஒயிட் கலர் வந்து இந்த சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டுச்சுன்னா வாயில இழிப்பிக்குங்க. அந்த மாதிரி ஜெகநாதரோட வாய், கண்ணு எல்லாம் வந்து அப்படி இழிப்பிட்டு இருக்கிற மாதிரி அவர் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுக்காரு.
அது ஒவ்வொரு இளநிக்குள்ளேயும் இருந்து எல்லாத்தையும் சுரண்டி சுரண்டி சாப்பிட்டுருக்காரு ஜெகநாத். ஜெய ஜெகநாத். திஸ் இஸ் டைரக்ட் சேவை. பகவான் நம்ம கிட்ட பாருங்க என்னைக்குமே எதையுமே எதிர்பார்க்க மாட்டாரு. ஓன்லி நம்மளோட இருதயம் தூய்மையா இருக்கா. அதனாலதான் பாருங்க பகவான் வந்து பாருங்க அவர் அழகா இங்க என்ன சொல்றாரு, சாதுக்களே எனது இதயம். நான் என்னோட இருதயத்துல சாதுக்கள் தான் பக்தர்கள் இருக்காங்க. நான் மட்டுமே சாதுக்கள் இதயம். அவங்க மனசுலயும் நான் தான் இருக்கிறேன். ஐயா அவர் வந்து இதயம் சொல்லிக்காரு. ஏன் காதல் இருக்க முடியாதா? ஏன் கண்ணில் இருக்க முடியாதா? ஏன் வாயில் இருக்க முடியாதா? ஏன் தலை பின்னாடி உட்காந்துக்க முடியாதா? ஏன் இதயம் சொல்றாரு? இந்த இதயம் இந்த மனசுதான் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மனசுல வந்து என்ன ரெக்கார்டிங் இருக்கோ, என்ன விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்குதோ அதை வச்சுதான் நமக்கு அடுத்த பிறகு எம்எம்வி ஆபீஸ் மாண்பாவம் தக்தி அந்த கலைவரம் இந்த உடலை விடும்போது மனசுல என்ன ரெக்கார்டிங் இருக்கோ அதர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இதயம் சொல்றாங்க. இதயம் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசு, இந்த மைண்ட், இந்த ஹார்ட்ல வந்து பகவான் இருக்கணும். அவங்க வந்து குரு அது அந்த பகவான் வர்றதுக்கு முன்னாடி இங்க வேற இன்னொரு விஷயம் இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்ல முடியும்? இங்க பகவான் இதயத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி இங்க இன்னொரு விஷயம் கொண்டு வரணும். என்னது அது? பகவான் உடனே வந்துடுவாரா? ஏற்கனவே சாக்கடையா இருக்க மனசு, இந்த சாக்கடை, இந்த நாத்தம் பிடிச்ச இந்த நிறைய வந்து காம குரோத லோப மோகம் மதம் மாற்றிடக்கூடிய இந்த இதயத்துல உடனே பகவான் வந்துடுவாரா? பகவான் வரணும்னா இந்த விஷயம் இன்னொரு விஷயம் இருக்கணும். என்ன அது? சின்சியரிட்டி பிரபு. சின்சியரிட்டி மாதாஜி. அது வந்து ப்ராசஸ். பிஃபோர் பகவான் appear. சொல்லுங்க ஹரி பிரபு. சாண்டிங் ஓகே, பட் சாண்டிங் இஸ் a process. அது நம்பிக்கை வந்து மாதாஜி நீங்க நல்லா சாண்டிங் பண்ண நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்து அதோட ரிசல்ட், அதோடைய ரிசல்ட். இங்க பகவான் பிஃபோர் பகவான் who have to appear here. இங்க பகவான் வரதுக்கு முன்னாடி மனசுல முதல்ல யார் வரணும்? சொல்லுங்க டமேன் மாதாஜி. வாங்கி வந்தீங்க. புண்ணியமா பிரபு? புண்ணியமா? பக்தி பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. குரு. குரு பாத பத்மா, குருவோடைய திருவடி பாதம் இறுதியில் வரணும். வித்தவுட் குரு பாத பத்மா ஹவு பகவான் வில் appear? பகவானோட திருவடி பாதம் வராம எப்படி கிருஷ்ணர் வந்து உட்காருவாரு? குரு பேச்ச கேட்காத போது எப்படி நீ கிருஷ்ணர் பேச்ச கேட்ப? குருவோடைய மதிக்காத போது எப்படி நம்ம கிருஷ்ணரை மதிப்போம்? குரு 10 விஷயம் சொன்னாருன்னா அதுல ஒன்னு ஃபாலோ பண்ணாலும் போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய மண்ட மூளை மனசுல எப்படி நீ கிருஷ்ணர் சொன்ன 10 எப்படி கேட்ப? பகவான் ஆச்சாரியர்கள் குருமகள் சொல்றாங்க இல்ல இதெல்லாம் ஓவரா இருக்கு அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் எப்படி கிருஷ்ணரோட சிந்தனை உள்ளுக்குள்ள வரும்? இது குருவோடைய பேச்சை மதிக்காத வரைக்கும் கிருஷ்ணரோட பேச்சை நம்ம மதிக்க மாட்டோம். யஷ பிரசாதா பகவத் பிரசாதா யஷ் ஆ பிரசாதா நாகதி குரு அபி. குரு அஷ்டகத்துல கடைசி லைனு யஷ பிரசாதானா பகவத் பிரசாதா. குரு திருப்தி அடைஞ்சார்னா கிருஷ்ணன் திருப்தி அடைவாரு. யஷ் ஆ பிரசாதா, யஷா பிரசாதா குரு திருப்தி அடையலன்னா பகவான் நாகதி குரு அபி. நம்மளுக்கு வேற எந்த கதியும் இல்ல. கிருஷ்ணர் வரவே மாட்டாரு. நம்ம கிருஷ்ணர் கிட்ட போறது, கிருஷ்ணரை பத்தி நினைக்கிறது, கிருஷ்ணன் உள்ளுக்குள்ள வர்றதுக்கு நம்மளுக்கு என்ன அருகதை இருக்கு? ஒரு அருகதையும் நம்மளுக்கு, ஒரு தகுதியும் நம்மளுக்கு இல்ல. பரம புருஷ பகவான், அத்வைத ஞான தத்துவ பகவான், வித்தவுட் செகண்ட் பகவான் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அத்வைத ஞான தத்துவ பகவான் வர்றதுக்கு நம்மளுக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த சாக்கடைக்குள்ள பகவான் கொண்டு வர்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? நம்மளுக்கு ஒரு தகுதியும் இல்ல. அப்ப இந்த சாக்கடைய ஒரு கார்டனா, ஒரு பூங்காவனோ மாத்துறது யாரு? ஓன்லி குரு பாத பத்மா. குரு பாத பத்மானா போட்டோ, குருவோட காலோட போட்டோ வெட்டி நெஞ்சில ஒட்டிக்கிறது கிடையாது. இல்ல பிரபு நான் இங்க ஒரு குருவோட காலை வந்து நான் டேட்டு போட்டேன் பிரபு, அப்படி கிடையாது. இல்ல பிரபு நான் எப்பப்பெல்லாம் வந்து நினைக்கிறேன், அப்பப்ப குருவோட கால் நினைப்பேன். ஓகே, பட் குருவோட திருவடி பாதம் நினைக்கிறது என்ன அர்த்தம்னா இன்டைரக்ட் என்னன்னா குருவோடைய ஆச்சாரியர்களுடைய அவங்க சொன்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்றது இல்லைன்னா எப்படி குரு பாத பத்மா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு குரு பாத பத்மா நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. குரு பாத பத்மா பிரபு குருவுடைய காலு படத்தை மட்டும் நான் தலைக்கு மேல வச்சிருக்கேன் பிரபு, படுக்கிற இடத்துல என்னோட ஸ்டடி டேபிளுக்கு மேல வச்சிருக்கேன் பிரபு. நிறைய பேர் காலுன்னா வெறும் காலை மட்டும் நினைச்சுக்கிறாங்க. அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? நான் வந்து பாருங்க இதுக்கு முன்னே யாராச்சும் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. நான் பாருங்க நான் சொல்றேன் கேட்டுங்க.
இப்ப உதாரணத்துக்கு உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்து நிக்கிறாரு, ஓகேவா? உங்க வீட்டு முன்னுக்கு யாரோ ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. நீங்க வந்து வீட்டு முன்னுக்கு நின்று, யோ ஏன் வீட்டுக்கு வந்து வெக்கமா இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவர் உள்ள வருவாரா? ஹரிபிரபு வருவாரா? வரமாட்டாரு. கரெக்டா இல்லையா பிரபு? வரமாட்டாரு பிரபு. இப்ப ஏன்னா நம்ம மூஞ்சி சிடு வச்சிருப்போம், நம்ம வந்து வந்து வாயில பல வார்த்தைகள் வச்சிருப்போம், பார்த்தாலும் எரிஞ்சு விழுவோம், ஓகேவா? அப்ப அந்த நபர் உள்ள வரமாட்டாரு. இப்ப அதே நபர் வரும்போது நீங்க வந்து மாலெல்லாம் போட்டு வரவேற்க வேணாம். அங்கிள் இல்லைன்னா யாரோ அண்ணா இதை யாரோ ஒருத்தவங்க வாங்க பிரபு இந்த மாதிரி நீங்க கூப்பிடும் போது, அவங்க எதிரியா இருந்தாலும் நீங்க கூப்பிடும் போது அவங்க உள்ள வருவாங்க. அப்ப கூப்பிடுறது வந்து என்னதுன்னா, நீங்க அவங்க மதிச்சு கூப்பிடும் போது அவங்க கண்டிப்பா உள்ள வருவாங்க. அப்ப வரும்போது எப்படி வருவாங்க? அவங்களோட கால் ஸ்டெப் உள்ளுக்குள்ள வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களை கிராஸ் பண்ணி உள்ள வந்து உட்காருவாங்க. அவங்க அப்படி நடந்து உள்ள வருவாங்க. அதே போலதான் குரு என்பவர், அவர் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிற பரமாத்மா இருக்கிறாரு. உள்ளுக்குள்ள சைத்திய குரு உள்ளுக்குள்ள இருக்கிறாரு. அவர் வந்து வாசப்படி வெளியில் நிக்கிறாரு. நம்மளோட இருதயம் என்ற வாசப்படி வெளியில் நிக்கிறாரு. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத போது என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன பண்ணோம்னா, யோ உன்னோட ரூல்ஸை எதுக்கே ஃபாலோ பண்ணணும் போயா அப்படின்னு சொல்றதுக்கு சமம். அப்ப குரு உள்ள வர மாட்டாரு. அப்புறம் குருவோட திருவடி பாதம் உள்ள வராது. எப்ப நம்ம குருவோடைய பேச்சை கேட்கிறோமோ, குருநாதா, குருதேவா, வைஷ்ணவ பகவானே அவங்களுக்கு மாலை போட்டு அவங்களுக்கு திருவடி பாதத்துல வந்து பூலாம் போட்டு நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுனா இதான். நம்ம எல்லா வகை ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நம்ம அவங்க காலுக்கு வந்து பூ போடுற மாதிரி. ஏன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க உள்ள கூப்பிடுறோம் நம்ம, அப்போ அவங்க உள்ள கால் எடுத்து வைப்பாங்க. இதுதான் குரு பத்மாவை நம்ம இருதயத்தில் வைக்கிறதுனா ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றது. நம்ம என்ன நினைச்சுக்கோம், குரு பத்மானா நம்ம கண்ணு மூணு முதல்ல நான் வந்து குருவோட கால் மட்டும் நினைச்சுக்கணும். குருவோட கால அந்த போட்டோ பார்த்து டக்குன்னு கண்ணு முடிக்குது, போட்டோ பார்த்து திரும்ப கண்ணு முடிக்கிறது. ஆமா பிரபு நான் கண்ணு முன்னே எனக்கு குருவோட பாதம் வருது பிரபு. ஆனா 2 நிமிஷம் சென்று திரும்பி மறைஞ்சு போயிடுது பிரபு. அப்படி இல்ல, சும்மா அந்த படத்தை பார்த்து கண்ணு மூடுது, அது இல்ல. ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண குருவோட திருவடி பாரு நிரந்தரமாக நம்ம இருதயத்தில் இருக்கும். அப்ப குரு வந்து உள்ள உட்காந்துட்டாருன்னா தென் பகவான் அங்க எப்படி பார்க்கணும்? இருதயத்துல குரு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து எனக்கு குரு மகாராஜ்கிட்ட இருந்து கேட்டது. இது இப்ப குரு வந்து உள்ள வந்துட்டாரு, குரு வந்து நம்ம இதயத்துல இருந்து இருக்கிறாரு. இப்ப எப்படி கிருஷ்ணரை எப்படி பாக்குறது நம்ம அதுக்குள்ள? ஹரே கிருஷ்ண பிரபு. குருவுடைய அருளாலியா பிரபு, குருவோடைய பிளெஸிங் பிரபு. இல்ல பிரபு, குரு வந்து உள்ள மனதுக்குள்ள குரு எப்போ வந்துட்டாருன்னா, நீங்க வந்து உங்களுடைய பக்தியில வந்து டேஸ்ட் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், குரு கருணை கிடைக்கும். அப்ப குரு வல்ல வந்தானா அதுக்கப்புறம் எப்படி நீங்க உள்ளுக்குள்ள கிருஷ்ணரை பாக்குறது? எப்படி கிருஷ்ணர் உள்ளுக்குள்ள பாக்குறது? நம்ம இருதயத்தை எப்படி கிருஷ்ணர் பாப்பீங்க? கிருஷ்ணரோட பிக்சரை படத்தை பார்த்துட்டு கண்ணை மூடுனா அந்த பிக்சரோட காட்சி உள்ள தெரியல, அது வந்து ஓகே பிரச்சனை இல்லை. ஆனா உண்மையிலேயே மனதுல கிருஷ்ணர் பாக்குறது அது கிடையாது. நிறைய பேர் நினைச்சுக்கோன்னா கிருஷ்ணர் பிக்சரை பார்த்து பாக்குறது ஓகே, அது வெரி குட். ஆனா திருப்பி வந்து காட்சிகள் மாறும்போது நம்ம வேற இதை பார்க்கும்போது நம்மளுக்கு திடீர்னு காணா போயிடும். ஆனா இங்க சொல்லக்கூடிய இருதயத்துல பகவான் இருக்கிறாருன்னா 24 hours என்னைக்கும் பகவான் போக மாட்டாரு. அதனால பிரபு எப்பவுமே பாருங்க 24 hours யூத்நாம கிருஷ்ணர் நன யூத்நாம மண்மனா பௌரவ பக்தோ மட் யாதி நமஸ்குரு இருதயத்தில் என்னை நினைனா என்ன அர்த்தம்னா, சும்மா வந்து அவர் போட்டோ பார்த்துட்டு கண்ணை மூடி நினைக்கிறது அது மட்டும் கிடையாது. வாட் இஸ் த டெக்னிக்கலா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? இத நிறைய பேர் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவாங்கன்னு எனக்கு தெரியல. இது நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேது. இவன் பகவான் இருதயத்துல என் பக்தர் இருதயத்துல நாளா இருக்குன்னா எப்படி ஒருத்தன் வந்து எப்படி இருத்தினாலுமே ஒரு பகவான் நினைக்க முடியுது? ஏன் அவன் வெளியே போக மாட்டானா? பஜாருக்கு போக மாட்டானா? அவன் வந்து பொருட்கள் வாங்க வெளியே போக மாட்டானா? மக்கள் பார்க்க மாட்டானா? அப்ப இந்த எல்லா காட்சியும் அவன் இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய பகவான் வந்து எப்படி டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கு? எப்படி டிஸ்டர்ப் பண்ணாம பகவான் உள்ளுக்குள்ள இருக்கிறாரு? இப்ப ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பாருங்க 24 hours வந்து சாண்டிங் பண்ணி இருக்கிறாரு. அவர் பகவான் நினைச்சிருக்கிறாரு. ஆனா அவர் வெளியே போறாரு, பிரிச்சுக்கு போனா என்ன பண்ண? ஆனா இது பகவான் மறக்க மாட்டாரு. ஆனா நான் பகவானை பார்த்துட்டு முகத்தை பார்த்துட்டு கண்ணு முன்னே இருக்கிறாரு. அப்ப கொஞ்ச நேரம் பார்த்தா அது காண போயிடுறாரு பகவானே. அப்ப எப்படி இருதயத்தில் பகவான் நினைக்கிறது? எப்படி இருதயத்தில் நினைக்கிறது? அது எப்படி ஆக்சுவலி வாட் இஸ் த ப்ராசஸ்? எப்படி அதை எப்படி நினைக்கிறது? இப்ப குரு வந்துட்டாரு, அப்ப அதுக்கப்புறம் எப்படி பகவான் உள்ளுக்குள்ள நினைக்கிறது? எப்படி
பிரபு சொல்லுங்க தாரணி புரியுங்க அந்த ஹரிபிரபு. தாரணி சொல்லுங்க, தாரணி மதி சொல்லுங்க ஹரிபிரபு, நீ சொல்லுங்க ஹரிபிரபு. கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மதி சொல்லுங்க. அவருக்கு நான் நிறைய சேவை செய்வோம் பிரபு. ஓகே, சேவை செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ மதி. சொல்லுங்க ஹரிபிரபு, சொல்லுங்க. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் கிருஷ்ணரை நினைச்சு செய்யறத பிரபு. ஓகே, வெரி குட். பட் வந்து இது ஆச்சாரியர்கள் கொடுத்த பதில் வந்து என்னதுன்னா, நம்ம இதயத்துல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து குருவை நினைக்கணும், குருவை கொண்டு வரணும். குரு கொண்டு வரதுன்னா முதல்ல சொல்லிட்டேன், ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, நம்ம ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணும்போது குரு உள்ளுக்குள்ள வராருன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு குருக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. குரு ஆத்மீக ஆட்சியர் ஒரு பேர் இருக்கு. என்னன்னா, அவங்க வந்து கிருபா சக்தி ஸ்ரீமூர்த்தி. கிருபா சக்தி ஸ்ரீமூர்த்தினா ஆன்மீக குரு ஆச்சாரிய வைஷ்ணவர்கள் கருணையுடைய கருணை அவதாரம். அதான் ஸ்ரீமூர்த்தி. கிருஷ்ணா கிருபா, கிருஷ்ணானா பகவான், கிருப்பானா கருணை, ஸ்ரீமூர்த்தினா அந்த கருணையுடைய அவதாரம் வைஷ்ணவர்கள், குருமார்கள். அப்ப உள்ளுக்குள்ள வந்து அவங்க அந்த கருணை கொடுக்கும் போது, அந்த மெர்சி, அந்த கருணை கிடைக்கும் போது அது என்ன ஆகும்னா ஆன்மீக பலத்தை கொடுக்கும். ஃபுல்லா ஸ்ட்ராங்கா ஆயிரும். நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து முழுக்க வந்து நம்பிக்கை அதிகமா வரும். அப்ப நம்ம கிருஷ்ணர் எப்படி, பகவான் எப்படி பாக்குதுன்னா, அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குரு இருக்காங்கல்ல, நம்மளோட இதயத்துல குரு ஆச்சாரியர் இருக்கிறாங்களே, அந்த குருவோடைய மனசுக்குள்ள நம்ம கிருஷ்ணர் பார்ப்போம். தேட் இஸ் த ப்ராசஸ். நம்மளோட இதயத்துல பகவான் குரு இருக்கிறாரு, அந்த குருவோட இதயத்துல நம்ம வந்து கிருஷ்ணரை பார்ப்போம். அப்படிதான் நம்ம கிருஷ்ணர் நம்மளோட மனதுக்குள்ள நிரந்தரமா உள்ளுக்குள்ள இருப்பாரு. அதனாலதான் குரு பாத பத்மா, குருவோட இது பண்ணுங்க. சாது குரு வைஷ்ணவ ஃபாலோ பண்ணணும். தட்ஸ் வை வைஷ்ணவர்கள், சாதுக்கள், குருமார்கள், ஆன்மீக குருமார்களுடைய கருணை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்மீக குருமார்கள், ஆச்சாரியர்கள் நம்ம இதயத்துல வந்து நம்ம கொண்டு வந்துட்டோமே ஆனால் பிறகு அவங்களோட இருதயத்திலேயே நம்ம பகவானை பார்க்கணும். ராதா மாதவா, ராதா கோபால், ராதா கேசவா, அவங்க இருதயத்துல பகவான் ஆட்டோமேட்டிக்கா காட்சி கொடுப்பாரு. பகவான் நம்ம இருதயத்துல இருந்துகிட்டு காட்சி நம்ம பார்க்க முடியாது. அது நம்ம சொந்தமா வந்து பகவான் நினைக்க முடியாது. நம்ம சொந்தமா இருதயத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், சொந்தமா பகவான் உள்ளுக்குள்ள நினைப்பாரு, அது வந்து ராங் தத்துவா. நம்மளோட இருதயத்துல வந்து பகவான் சொந்தமா வருவாருன்னா அங்க குரு இல்லாம எப்படி வருவாரு? இப்ப நம்ம கட்டி மாலை போறோம், நம்ம ஹரிகிருஷ்ண டிவோட்டியை வந்து நம்ம வந்து 3 மாலை போறோம். ஒண்ணு என்னது, ஒண்ணு வந்து குரு, ஒண்ணு வந்து என்னது, சாரி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 ரவுண்டு போறோம் தீட்சை எடுத்தவங்க, இது என்ன அர்த்தம்? இதான் ஏன் வாய் 3 ரவுண்டு? ஹரிபுரம் நீங்க இருங்க ப்ரோ, ஹரிபுரம் நீங்க இருங்க. அன்னைக்கு சொல்லிட்டு உங்ககிட்ட குரு கிருஷ்ணா மகாபிரபு. எஸ், குரு கிருஷ்ண மகாபிரபு. ஒரு ரவுண்டு போறோம், அது என்னது? பூசா ஒரு ரவுண்டு போறோம், அது என்னது? பூசா வந்து ஒரு ரவுண்டு தானே போடுறாங்க. இன்னும் அவங்க தீட்சை எடுக்கல, ஒரு ரவுண்டு போடலாம் மாதாஜி பிரபு சொல்றோமா இல்லையா? ஒரு ரவுண்டுன்னா யாரு அது? குரு பிரபு நோ, கிருஷ்ணா. ஜஸ்ட் கிருஷ்ணா. நீங்க கிருஷ்ணருடைய நீங்க இந்த 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 கிருஷ்ணருடைய இந்த ஸ்கூலுக்குள்ள வந்திருக்கீங்க, இந்த ஜோனுக்குள்ள வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். பட் நம்மளுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக தான், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குரு எடுக்கிறோம். ஆல்ரெடி நம்ம குரு போட்டுறோம். அப்ப எதுக்காக நம்ம வெளியே குரு எடுக்கிறோம்? கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணர் சொல்ல, இல்ல மகாபிரபு சொல்லலாம் நம்ம ஒரு ரவுண்டு போறது. ஆனா அதுக்கப்புறம் நம்ம குரு கிடைக்கும் போது தான் நம்ம வந்து குரு மகாபிரபு என் கிருஷ்ணா. தட் இஸ் ஆன்சர். அப்ப இருதயத்துல பகவான் எப்படி கொண்டு வரணும், வாட் இஸ் த ப்ரோசஸ்? நம்ம குருவோட ஆச்சாரியோட இது ஃபாலோ பண்ணணும். நீங்க பாருங்க, ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பாருங்க, ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பாருங்க, மாயா ஒண்ணுமே பண்ண முடியல. காரணம் என்ன? ஹரிதாஸ் தாக்கூர் அவரோட இதயத்துல அவரோட குருவும் பிறகு ஹரிநாமமும் பகவான் எப்பவுமே இருந்தாங்க. தட்ஸ் வை மாயா அவங்க டிஃபீட் பண்ணவே முடியல. கிருஷ்ண பக்தி பண்ற மாயா என்னை அடிச்சு காலி பண்ணி இது பண்ணுறோம். ஏன்னா இந்த ப்ராசஸ் உள்ளுக்குள்ள இதயத்துல இல்ல. இதயத்துல ஏன் மாயா வருது? குரு இருந்தாங்கன்னா எப்படி மாயா வர முடியும்? குரு இருந்தா மாயா வரவே முடியாது. ஏன் குரு இல்ல? காரணம் என்ன? ஏன்னா குரு சொல்றது, ஆச்சாரியர் சொல்றது, சாதகர் சொல்றது கேட்கறது இல்ல. கேட்கறது இல்லைன்னு பிரச்சனை இல்லை, கேட்டாலும் அதுல அலட்சியம், கேர்லெஸ், அலட்சியம். தட் இஸ் a main அனர்த்தம். அந்த அலட்சியம் இருக்கும் போது, குருவோடைய பேச்சை கேட்காத போது எப்படி குரு உள்ளுக்குள்ள வருவாரு? ஒருத்தவங்க பத்தி நீங்க பேசல, அவங்கள பத்தி மதிக்கல, அவங்கள பேச்சு கேட்கலன்னா அவங்க எப்படி உங்க வீட்டுக்கு வருவாங்க?
இப்ப குருவோட பேச்சை கேட்காத போது குருவோட பேச்சுக்கே நம்ம வந்து கவுண்டர் கொடுக்குறோம். குரு பேசுறதுக்கே ஆச்சாரியர் கொடுத்த ரூல்ஸ்க்கே, புரோபாத கொடுத்த ரூல்ஸ்க்கே நம்ம வந்து புரோபாத அப்ப சொல்லிட்டு போனாரு, இதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு, நம்ம பண்ணிக்கலாம். அப்ப அவர் பேச்சை கேட்காத போது அப்ப எப்படி ஆச்சாரியர்கள் உள்ளுக்குள்ள குரு எப்படி இருதயத்துக்குள்ள வருவாங்க? குரு இருதயத்துக்குள்ள வராத போது எப்படி இந்த சாக்கடை, இந்த மனசு என்ற சாக்கடை, இந்த அகங்காரம் பிடிச்ச இந்த மனசு எப்படி வந்து சரியாகும்? அப்ப எத்தனை தீர்த்த ஸ்தலங்களுக்கு போனாலும், எத்தனை இடத்துக்கு போனாலும், அப்ப உள்ளுக்குள்ள குருவை கொண்டு வரலன்னா அதுக்கு என்ன பயன் இருக்கு? ஃபர்ஸ்ட் அதனாலதான் வந்து தீர்த்த குருவந்தி தீர்த்தான் என்ன அர்த்தம்னா, தீர்த்தங் ஸ்தலங்களே வந்து யாருக்கிட்ட வந்து தூய்மை அடையுதுன்னா, ஆன்மீக குருமார்கள், வைஷ்ணவர்கள், ஆச்சாரியர்கள், சுத்த பக்தர்கள். அப்ப அவங்களுடைய விஷயத்தை கேட்கும் போது குரு ஆச்சாரியர்கள், குரு பாத பத்மா, குரு எடுத்தவங்க அவங்களோட குருவோட திருவடி இருதயத்துக்குள்ள வரும். குரு எடுக்காதவங்க அவங்க பிரார்த்தனை பண்ணும் போது அப்ப யாரோட திருவடி பாதம் உள்ளுக்குள்ள வரும்? ஒருத்தன் குரு எடுக்கல ஆனா பிரார்த்தனை பண்றாங்க, நிறைய ஃபாலோ பண்றாங்க, அப்ப அவங்க இருதயத்துல யாரோடைய திருவடி பாதம் வரும்? புரோபாதா வந்து ஓகே, புரோபாதா நம்மளுடைய இஸ்கோன்ல இருக்கலாம். புரோபாதா வருவாரு. ஆனா முக்கியமானது யாரு? நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபுவோடைய திருவடி பாதம் உள்ளுக்குள்ள வரும். நித்யானந்த பிரபு கருணை கொடுப்பாரு. கருணை கொடுத்து என்ன பண்ணுவாரு? நம்மளுக்கு ஒரு குருவை அரேஞ்ச் பண்ணுவாரு. தேன அந்த குருவை நம்ம மெடிடேட் பண்ணும் போது அந்த குருவோட திருவடி பாதம் நம்ம மனதில் நினைக்கணும். குரு நல்ல ஞாபகம், குருவோட திருவடி பாதம் நினைக்கணும். சும்மா அவரோட பாதத்தை மட்டும் நினைக்கிறது கிடையாது. ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாதான், அவர் மதிச்சாதான் அவர் எழுதுக்குள்ள வருவாரு. குருவை மதிக்கலைன்னா, குருவோட பேச்சை கேட்கலன்னா தென் அவருடைய லோட்டஸ் ஃபீட் உள்ளுக்குள்ள வராது. குரு இதயத்துக்குள்ள வரலன்னா நம்மளுக்கு வந்து பகவான் உள்ளுக்குள்ள வர மாட்டாரு. நீங்க படத்தை பார்த்துட்டு கண்ணு மூடி சும்மா அந்த டிராமா மட்டும் பண்ணலாம், பட் ஆக்சுவலி வந்து பகவான் உள்ளுக்குள்ள வர மாட்டாது. பகவான் உள்ளுக்குள்ள ஒருத்தருக்குள்ள வராருன்னு என்ன அர்த்தம்னா, 24 hours உள்ளுக்குள்ள வந்து டென்ட் போட்டு உள்ள உட்காந்துருவாரு. அவர் எங்கேயும் போக மாட்டாரு. அதனாலதான் பாருங்க இந்த வார்த்தையை திருப்பி சொல்ற, சாதுக்களே எனது இதயம், என்னோட மனசுல சாதுக்கள் இருக்கிறாங்க, நான் மட்டுமே. பாருங்க, நான் மட்டுமே என்ன அர்த்தம்? அங்க ஸ்ட்ரெஸ் பண்றாரு, நான் மட்டும்தான். அங்க வந்து வேற யாரும் சொல்லுங்க. நான் என்னது யாரு? சாக்ஷாத் அத்வைத ஞான தத்துவம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். நான் மட்டுமே சாதுக்கள் இதயம். அப்ப பகவானோட இதயத்துல நம்ம இதயத்துல பகவான் கொண்டு வந்துட்டோம்னா நம்ம அவரை விட்டு எங்க போக மாட்டோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஏதாச்சும் பிரச்சனைனா நம்ம இங்க போறது, அதை பாக்குறது, அது செய்யறது, இதை பண்றது அது பண்றது எல்லாமே செய்யறோம். நம்ம இது இல்லைன்னா பகவானை காப்பாத்துறனா நம்ம இதை போயிருவோம், இதை ட்ரை பண்ணிட்டு வருவோம். ஏன் நம்ம ஹரே கிருஷ்ணா இருந்தா என்ன, ஏன் இது செய்யக்கூடாதா? ஏன் நம்ம ஹரே கிருஷ்ணா இருந்தா நீ இதை பண்ணக்கூடாதா? சோ மச் டவுட். காரணம் என்ன? குரு பாத பத்மா. குரு வந்து உள்ளுக்குள்ள வரல, குரு வராதனால கிருஷ்ணர் உள்ளுக்குள்ள வரல, கிருஷ்ணர் வராதனால நம்மளுக்கு ஒன்னும் நம்பிக்கை சரியா வரல, நம்பிக்கை சரியா வராதனால பிரச்சனைக்கு வேற சொல்யூஷன் தேடி போயிட்டே இருக்கும். தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம். நான் போன கூட சொன்னேன், தைப்பூசம் வரப்போது நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்? சேனாதிபதியானாம் அகம் ஸ்கந்தா, சேனாதிபதிகளில் நான் தான் கந்தன். அப்ப அங்க இருக்கிற வேலை பிடிச்சி நிக்கிற அந்த முருகர் வந்து யாரு? அங்க நம்ம யாரா பார்க்கணும்? அது வந்து சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அம்சம். கிருஷ்ணர் தான் அங்க நிக்கிறாரு. தட் இஸ் த பக்தர்களுடைய மனநிலை. அப்ப நம்ம தனித்தனியா போயிட்டு ஒண்ணு செய்யணும். நீங்க பகவானோட திருவாடி பாதல நீங்க வந்து அவருக்கு சேவை செஞ்சீங்கன்னா நீங்க எல்லாருக்கும் சேவை செஞ்ச மாதிரி. ஏன்னா அவ்வளவு சொல்லிட்டாரு, அங்க நிக்கிறது நான் தான், இங்க நிக்கிறது நான் தான், எல்லா இடத்துலயும் நான் தான், சிங்கமா இருக்கிறது நான் தான், நான் வந்து காடுகள மலைகளா மேருமலையா இருக்கிறது நான் தான், எல்லாமே நான் தானா? அப்ப ஏன் நம்ம நம்ம வந்து ஏன் வந்து தனித்தனியா நம்ம வந்து ஒண்ணு நம்ம எதுவுமே போக தேவையில்லை. ஆயிடுச்சு யாரையும் நம்ம அவமானப்படுத்தும் தேவையில்லை, அவமதிக்கும் கூடாது. தட்ஸ் வை பாருங்க, பக்தர்கள் நான் மட்டுமே சாதுக்கள் இதயம், என்னை மட்டும்தான் அவங்க நினைப்பாங்க, வேற எதுவுமே நினைக்க மாட்டான். பிரச்சனை வரும்போது நம்ம வேற ஒரு சொல்யூஷன், அங்க போறது இங்க போறது, அது பண்றது இது பண்றது, அந்த மாதிரி மனசு வந்து வேற சொல்யூஷனுக்கு போகுதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம இருதயத்துல பகவான் வந்து இல்லைன்னு சொல்லி அர்த்தம். காரணம்னா நம்பிக்கை வரலன்னு அர்த்தம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூய்மையான பக்தர்கள் எப்படி கண்டுபிடிக்குது, அவங்களோட கருணை எப்படி கிடைக்குது? தூய்மையான பக்தர்களை பக்தி பண்ணாதான் நம்ம பக்தர்கள் கண்டுபிடிக்க முடியும்.
பக்தி இல்லைன்னா பகவானுக்கு பக்தர்களை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா அத்வைத சத்தியம். அத்வைத சத்தியம்னா வித்தவுட் செகண்ட், அவர் தவிர்த்து வேறு துவைதன 2, அத்வைதன 1. ஒண்ணுனா என்னன்னு, பகவான் கிருஷ்ணன் தவிர்த்து வேறு யாருமே ரெண்டாவது பட்சமாக அவருக்கு பெரியவர் வேறு யாருமே கிடையாது. அதனாலதான் பகவான் கிருஷ்ணன் தத்துவம் வந்து என்னன்னா அத்வைத ஞான தத்துவம். நிறைய பேர் கிருஷ்ணன் தத்துவம்னா என்னன்னு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ரைட், உங்களோட நோட்ஸ் எங்கேயும் எழுதி வச்சுங்க. கிருஷ்ணன் என்ன தத்துவம்னா அடுத்த வாட்டி கேட்டுனா, இல்ல உங்களுக்கு வேற நீங்க எங்கெங்கெல்லாம் இஸ்கோன்ல இருக்கீங்க, நீங்க வேற யாராச்சும் எங்கேயாச்சும் கேட்டாங்கன்னா நீங்க இதுதான் ஆன்சர் அழகா சொல்லுங்க. அத்வைத ஞான தத்துவம். அத்வைதனா துவைதனா 2, அத்வைதனா 1. பகவான் என்பவர், கடவுள் என்பவர் 1. அத்வைத ஞான, ஞானம் என்னன்னா ஃபுல் நாலேஜ். கிருஷ்ணர் பகவான்னா அவர்கிட்ட ஃபுல் நாலேஜ் இருக்கு, அவரோட பக்தர்கிட்ட ஃபுல் நாலேஜ் இருக்கு. நீங்க கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நீங்க கிருஷ்ணரை தெரிஞ்சுக்காம பகவான் தெரிஞ்சுக்காம நீங்க எல்லா இடத்துக்கு போனாலும் நீங்க எதுவுமே கம்ப்ளீட் தெரிஞ்சுக்க முடியாது. அதான் ஞானம். அத்வைத ஞானம் தத்துவா. இந்த பகவான் எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்? அங்க சரித்திரா போடல, ஸ்டோரி போடல, தத்துவங்கள் மூலியமா தான் நீ பகவான் தெரிஞ்சுக்க முடியும். சும்மா நான் கதையை கேட்கறேன், நான் வீட்டுல பிரபு நான் வந்து லிட்டில் கிருஷ்ணன் பார்த்து இருக்கேன் பிரபு, அதனால வந்து கிருஷ்ணன் தெரிஞ்சுட்டா ஓகே, கதை ஓகே. கதை வந்து நம்மளுடைய மனதை வந்து நம்மளை நரிஷ் பண்ணும், நம்மள வந்து என்ன பண்ணும், அன்பு கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும். ஆனா ரியலைசேஷன் ஒன்லி பை தத்துவா. அந்த உணர்வு, அந்த ரியலைசேஷன், அந்த நம்ம மாற்றம் எப்ப ஏற்படும்? தத்துவத்தை புரிஞ்சாதான் நம்ம மாற்றம் அடைய முடியும், நம்ம மாற முடியும். கதைகளை கேட்டு நம்ம மாற்றம் அடைய முடியாது. கதைகள் வெளியில் உங்க 1000 பேர், இந்த உலகமே வந்து பகவான் கதைகள் எல்லாமே தெரியும், எல்லாமே வந்து பக்தரா மாறிட்டாங்களா? மாற முடியாது. ஒன்லி பை தத்துவா. தட்ஸ் வை தத்துவங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பகவான் யாரு, பகவான் இப்ப நான் சொன்னது எல்லாம் தத்துவங்கள். இருதயத்தில் எப்படி பகவான் கொண்டு வருது, இது இஸ் தத்துவா நான் சொன்னது. தட்ஸ் த மெயின் என்னது நம்மளோட இம்பார்ட்டன்டான விஷயமே. நம்ம மனசுல பிறந்தது காரணமே அதுதான். அதனாலதான் பகவானும் குருவும் இஸ் சேம். குரு வந்து, குருக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. குருவும் பகவானும் ஒண்ணுதான். எப்படி யார் சொல்ல முடியும்? குருவும் பகவானும் ஒண்ணு, அது எப்படி? குரு வந்து கிருஷ்ணா பிரதிநிதியா பிரபு. ஓகே மதி, ஆனா வந்து ஆன்சர் வந்து ஃபுல்லா இல்ல. சொல்லுங்க மதி, யாரோ கை தூக்கிங்க. லலிதா சுந்தரி மதிஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டவத் பிரணாம் பிரபு. மதி. அதாவது குரு வந்து நம்மளுக்கு வெளிப்புறமாக இருந்து கைட் பண்றாரு, பகவான் வந்து பரமாத்மாவாக இருந்து கைட் பண்றாரு. அதனால குருவுக்கும் பகவானுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது பிரபு. ஆனா நம்ம குருவை வந்து கடவுள் அந்த கடவுளா நம்ம நினைச்சு வழிபண்ணுமே தவிர அவர் தான் கடவுள் அப்படிங்கிறது கிடையாது. வெரி குட் மதிஜி. நல்ல நீங்க எங்க இருக்கீங்க மதிஜி? ஹரே கிருஷ்ணா பிரபு, நான் ஹோசூர்ல இருக்கிறேன் பிரபு. ஹோசூர். தேங்க்யூ மதிஜி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, தேங்க்யூ ஸோ மச் லலிதா மதிஜி. அதாவது குருக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் இல்ல. அது எப்படின்னா மாதா சொன்ன கரெக்ட் தான். பட் டெக்னிக்கலா சில வேர்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்ன வேர்ட்ஸ்னா, குரு வந்து ஆசிரிய விக்கிரகா, பகவான் வந்து வீஸ்ரய விக்கிரகா. ஆசிரிய குரு ஆசிரிய ஏ வரும், ஆசிரிய விக்கிரகா. பகவான் வி வரும், வீஸ்ரய விக்கிரகா. ஆசிரிய விக்கிரக பகவான்னா என்ன அர்த்தம்னா, ஆசிரிய விக்கிரக பகவான் என்ன, குரு வந்து பகவான், குரு 2 பேருமே பகவான் தான். குருவும் பகவான் தான், கிருஷ்ணரும் பகவான் தான். ஆனா குரு வந்து ஆசிரிய விக்கிரக பகவான். ஆசிரிய விக்கிரக பகவான்னா குரு வந்து பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய பகவான். அப்ப அந்த குருவோடைய அந்த ஆதி குரு தான் வந்து பாத்தீங்கன்னா பலராமர். பலராமர் கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சே இருப்பாரு. அப்ப அதுல மூலியமா தான் நம்ம குருமார்கள் எல்லாம் வராங்க. அப்ப குரு வந்து பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய பகவான், அது ஆசிரிய விக்கிரக பகவான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா வீசரிய விக்கிரக பகவான், சேவையை ஏற்றுக்கூடிய அக்செப்ட் பண்ணக்கூடிய பகவான், அபார்ட் ஆஃப் த லவ். அண்ட் அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவர் அன்பை ஏற்றுக்குவாரு, சேவை ஏற்றுக்குவாரு. அவர் வந்து வீசரிய விக்கிரக பகவான். அப்ப 2 பேருமே, 2 பகவானுக்கும் 2 பேரும் ஈக்குவல் தான். அவங்களுக்கு நம்ம கிருஷ்ணருக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ, பகவானுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறோமோ அதே அளவுக்கு குரு கொடுக்கணும். பகவான் வந்து எதை வச்சு நம்மளை வந்து பார்ப்பார்னா, குருவோடைய பேச்ச, குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அதை வச்சுதான் அவர் பகவான் நம்மளுக்கு கருணை கொடுப்பாரு. யாரையும் கொடுக்க மாட்டாரு, அவர் குரு மூலியமா தான் கருணை கொடுப்பாரு.
பகவான் கிருஷ்ணன் என்னைக்குமே வந்து டைரக்டாவே நம்மளுக்கு வந்து காட்சி கொடுக்க மாட்டாரு. தமிழ் படம் மாதிரி அந்த காலத்து படம் மாதிரி ஜிகி 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 வந்து கொடுக்க மாட்டாரு. கிருஷ்ணர் வந்து குரு மூலியமா தான் நம்ம கிட்ட பேசுவாரு. பகவான் வந்து குரு மூலியமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. நீ குருவோட பேச்சு கேட்கலன்னா நான் முன்னுக்கு வந்து என்ன பண்ண நீ என் பேச்சு என்ன எப்படி கேட்டுற போற. நம்ம குரு வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதனாலதான் அப்படிப்பட்ட குருவோடைய கருணை நம்மளுக்கு கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, முதல் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னது? குரு வந்து நம்ம பகவான் தெரிஞ்சுக்கணும், குருவோடைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம குரு கிட்ட பண்ண வேண்டியது என்னது? சொல்லு பிரபு. வெரி குட் ஹரி பிரபு. ஸ்ரவணம், குரு சொல்றத அந்த ஹரி கதா பகவத் கதா கேட்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கேட்கிற பழக்கம் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்ரவணம் இல்லைன்னா கீர்த்தனம், அதாவது சாண்டிங்கோ, நீங்க மத்தவங்க பேசுவதோ இது எதுவுமே ஒழுங்கா வராது. என் கீர்த்தனம் ஒழுங்கா சாண்டிங் வரலன்னா மூணாவது ஸ்மரணம் ஒழுங்கா வராது. கேட்கிற பழக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்ல நான் வீட்டுல உட்காந்து நான் வந்து புக்கு படிச்சுக்குவேன் பிரபு, நான் ஜஸ்ட் சாண்டிங் பண்ணிக்கணும்னா இஸ் ஓகே, வெரி குட். ஆனா எப்ப நம்ம வந்து கேட்கிற பழக்கம் இல்லையோ நம்ம மனசு வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரும்னா, கேட்கிற பழக்கம் இல்லைன்னா மனசு வந்து சொல்லி ராங் டைரக்ஷன் போயிடும். நம்ம மனசை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. தட்ஸ் வை ஹரி கதா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பகவத் கதா, பகவான் கதா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பகவானோட கதைகள் இல்லைன்னா நம்மளை வந்து நம்மள மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பகவான் கதைகளை கேட்கலன்னா தத்துவங்கள் புரியாது, நாம தத்துவம் புரியாது, பகவான் தத்துவம் புரியாது, ஈஸ்வர தத்துவம் புரியாது, சக்தி தத்துவம் புரியாது, மாயா தத்துவம் புரியாது, நித்யானந்த தத்துவம் புரியாது, ராக தத்துவம் புரியாது, பிரகிருதி தத்துவம் புரியாது, பகவத் தத்துவம் புரியாது. எந்த தத்துவம் புரியாது நம்மளுக்கு. பிகாஸ் நம்ம படிக்கிற போது நம்மளுக்கு வேற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். டிஸ்கஷன்ல, கிளாஸ்ல, சாதுகளோட பக்தர்களோட கிளாஸ், வைஷ்ணவ கிளாஸ்ல அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வேற இருக்கும். தட்ஸ் வை லிசனிங் ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு பேர் லிசனிங் ப்ராசஸ்க்கு தான் வந்து ஒரு பேர் இருக்கு டெக்னிக்கலா. அது வந்து என்ன, ஸ்ரோத்த பந்தான்னு சொல்லுவாங்க. ஸ்ரோத்த பந்தான்னா என்ன அர்த்தம்னா லிசனிங் ப்ராசஸ். பகவான் உணர்னா ரெண்டு வகையான ப்ராசஸ் இருக்கு. அதாவது பகவான் வந்து அசெண்டிங் ப்ராசஸ் அண்ட் டிசெண்டிங் ப்ராசஸ் அண்ட் அசெண்டிங் ப்ராசஸ். மேலேருந்து கீழே இறங்குறது, கீழேருந்து மேலே இறங்குது. ஆரோக பந்தா என்ன அவரோக பந்தா சொல்லுவாங்க. ஆரோக பந்தானா வந்து என்ன அர்த்தம்னா மேலேந்து நம்மளுக்கு வந்து கீழே இறங்கி வருது இன்ஃபர்மேஷன். அதான் ஆரோக பந்தா. ஆச்சாரியர்கள் பேசுறாங்க, ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, குருக்கள் சொல்றாங்க, அப்ப நம்ம கேட்கிறோம், இன்ஃபர்மேஷன் மேலே இறங்குது. அதான் ஆரோக பந்தா. அவரோ பந்தானா என்ன அர்த்தம்னா கீழே இருந்து மேல போறது. கடவுள் இப்படி இருப்பாரோ, கடவுள் ஒளியா இருப்பாரோ, கடவுள் இப்படி இருப்பாரோ, அவர் வந்து கடவுளுக்கு உருவமே இல்லை, கடவுள் ஜோதியா இருப்பார், இப்படி போறது. நம்மளுக்கு வந்து ஆரோக பந்தா தான் நம்ம வந்து நம்மளுடைய குரு பரம்பரா. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, கேட்கிற பழக்கம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரோத்த பந்தா சொல்லுவாங்க. ஸ்ரோத்த பந்தானா என்ன அர்த்தம், கேட்கிற மூலியமாக தான் நம்ம கடவுளை உணர முடியும். புரியுதா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குரு பரம்பரா அந்த சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்றோம். காரணம்னா நம்ம வந்து ஸ்ரோத்த பந்தா பரம்பரா சொல்லுவாங்க. ஸ்ரோத்த பந்தானா, ஸ்ரோத்தா மீன்ஸ் வந்து ஸ்ரோதனா கேட்கிற பழக்கம்னு சொல்லி அர்த்தம். கேட்கிற மூலியமாக தான் நம்ம கடவுளை உணர முடியும், தத்துவம் உணர முடியும், நம்ம இருதயம் தூய்மையாகும். கேட்காத போது நம்மளுடைய ப்ராசஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க நாமத்துக்கு, பகவான் நாமத்துல நிறைய பவர் இருந்தாலும் நம்ம கேட்காத வரைக்கும் நம்மளுக்கு பகவான் நாமத்தோட பவர் தத்துவம் நமக்கு புரியாது. ஓகேவா? இந்த கன்க்ளூஷன் மணி ஆகுது, அதனால கன்க்ளூஷன் வந்து இன்னும் நிறைய இருக்கு, ஒண்ணு போலாம், அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, பகவானோட இதயத்துல பக்தர்கள் இருக்கிறாங்க, பக்தரோட இதயத்துல பகவான் இருக்கிறாங்க. பக்தர்கள் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அதுதான் தீர்த்தஸ்தலம். அவங்க எங்க போறாங்களோ அந்த தீர்த்தஸ்தலமே புனிதமா மாறுது. அவன் பகவானுக்கு வந்து ரெண்டு வகையான பக்தர்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்றாங்க, ஒண்ணு வந்து பரிஷாதனா வந்து தூய்மையான பக்தர்கள், சாதக்கான வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்கள். பக்தரோட இருதயத்துல எப்படி வந்து பகவான் இருக்கிறாரு, நம்ம எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி தான் நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம குருவோட ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும். குரு அப்பதான் உள்ளுக்குள்ள வருவார். தென் குருவோட இருதயத்திலிருந்து நம்ம பகவான் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு. அப்போதான் நிரந்தரமா நம்மளுக்கு பகவான் நம்மளுக்கு எப்போதும் நினைச்சிட்டு இருப்போம். சும்மா நம்ம காட்சியை பார்த்துட்டு, படத்தை பார்த்து, ஜஸ்ட் பிக்சரை பார்த்துட்டு கண்ணு மூடிட்டு அந்த சின்ன பிள்ளைங்க டிராமா பண்றது இல்லை. நம்ம இருதயத்துல நம்ம வந்து பகவான் நிரந்தரமா எப்படி ஒருத்தர் இருதயத்தில் இருக்கிற பகவான் பக்தர் மனசுல எப்படி நிரந்தரம் இருக்கிறான்னா திஸ் இஸ் அ ப்ராசஸ். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதா கி ஜெய், ராதா கோபால் ஜூ கி ஜெய்,
जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी की, राधा माधव की, नित्यानंद प्रभु की जय, श्रील प्रभुपाद महाराज की जय, निताई गौर प्रेमानंदे, हरे हरि बोल।